Hallelujah. We thank God for this Sunday evening too, that He is gracious upon us to come into His presence. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலைக்காகவும் கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலேயும் கர்த்தர் அவருடைய பிரசனத்திலே நம்மை கொண்டு வந்தபடினாலே அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படுவோம். He is really good. அவர் உண்மையாகவே நல்லவராக இருக்கிறார். Because of that we are still in existence. அது நிமித்தமாக தான் நாம் இன்னுமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We already in the second wave of pandemic spreading. ஏற்கனவே நாம் இரண்டாவது அலையாகிய அந்த தொற்று நோயின் பெருக்கத்திற்குள்ளாக காணப்படுகிறோம். பட் God is our protector. ஆனால் கர்த்தர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். Hallelujah. He is protecting us. அவர் நம்மை பாதுகாக்கிறார். And He is delivering us. அவர் நம்மை விடுவிக்கிறார். Praise be to His name. அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. So you might have seen the 10 minutes devotion in this week. இந்த வாரத்தில் அந்த 10 நிமிட ஆராதனையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். And you have been joined in that. அதில் கலந்து கொண்டிருப்பீர்கள் and blessed by that. அதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். So everything is being continued by the will of God. ஆகவே எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தினாலே அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. If God is not willing, கர்த்தர் அங்கே கர்த்தருடைய சித்தம் இல்லை என்றால் nothing could be done. எதுவுமே செயல்படுத்த முடியாது. So God first. ஆகவே தேவன் தான் முதன்மையானவர். And He is doing His will in our life, in the universe too. ஆகவே அவருடைய சித்தத்தை நம்முடைய ஜீவியத்திலேயும் இந்த உலகத்திலேயும் அவர் நிறைவேற்றுகிறதாக இருக்கிறார். Hallelujah. So let us join in this service. ஆகவே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வோம். Feel the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வோம். Anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவோம். And our hearts will glow. நம்முடைய இருதயமானது அங்கே கொழுந்து விட்டு எரியும். By the presence and the filling of Holy Spirit. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலும் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தினாலும் நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். Hallelujah. So we greet you all in the name of Jesus. அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். And we appreciate that you are continuously joined in this evening service. தொடர்ந்து இந்த மாலை ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்வதை குறித்து நாங்கள் பாராட்டுகிறோம். Praise be to His name. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. So let us join in the proceedings of this service. இந்த ஆராதனையின் ஒழுங்கிலே கலந்து கொள்வோம். And be blessed by that. அதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். In this week too, இந்த வாரத்திலே கூட we are going to hear the sermon which has been brought by our dear pastor. நம்முடைய பிரிந்த பாஸ்டருடைய மூலமாக கர்த்தர் கொண்டு வந்ததான கர்த்தருடைய வார்த்தையை நாம் காணப்போகிறோம். The heading of that is, அதனுடைய தலைப்பு என்னென்றால் I will be satisfied in His likeness when I awoke. இந்த வாரத்தினுடைய தலைப்பு நான் விழிக்கும் போது அவருடைய சாயலிலே திருப்தியாவேன். Hallelujah. அதுதான் இந்த வார்த்தையுடைய தலைப்பு. நாம் மரித்து விழித்தாலும் இயேசுனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் we will be satisfied in His likeness. அவருடைய சாயலிலே நாம் திருப்தியாகும். Either we die and resurrect or will be taken in the second coming of Jesus. We will be satisfied in His likeness. Hallelujah. Hallelujah. That is the topic. Please concentrate and you will be blessed by that, and your spiritual life will be quickened to see the Lord Jesus Christ. ஆகவே கவனமாக கவனியுங்கள். இது உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுகிறதா இருக்கும். Hallelujah. ஆகவே God is going to bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்படுகிறார். Stay here and be blessed. தரித்திருந்து கேட்டு பார்த்து
உள்ளத்தின் வாஞ்சையா அது நம்ம உள்ளத்தின் வாஞ்சையா இருந்தா சொல்லுங்க சத்தமா. சித்தம் இதயத்தின் ஏக்கமையா ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா மீண்டுமாய் உம்மோடு இருப்பது ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் 17 verse 15 says, சங்கீதம் 17:15 வசனம் சொல்லுகிறது, I shall be satisfied when I awake in your likeness. நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலிலே நான் திருப்தி ஆவேன். The last part of the Psalms and the last part of the word says so. அந்த சங்கீதத்தின் ஒரு கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, It says, when I awake, நான் விழித்துக் கொள்ளும் பொழுது I will be satisfied. When I will be satisfied. நான் திருப்தி அடைவேன். But now the word is, இங்கே முக்கியமான வார்த்தை when I awake. நான் விழித்து பார்க்கும் பொழுது. நான் விழித்து எழும்பும் பொழுது we know நமக்கு தெரியும் every day we go to sleep. ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குகிறோம். When it becomes night, it's a time to sleep. அது இரவாய் மாறும் பொழுது நமக்கு தூங்கும்படியான நேரம். And when the morning breaks, காலை பொழுது விடியும் பொழுது we rise up from the sleep.
நாம் அந்த தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். So sleeping, waking up is a part of our life, everyday affair. நாம் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறோம், பின்பு எழுகிறோம், தூங்குகிறோம், எழுகிறோம். So awake, getting up from sleep. அதாவது நான் விழிக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது தூக்கத்தை விட்டு எழும் பொழுது. So what happens when we go to sleep? ஆகவே நாம் தூங்கும் பொழுது என்ன நடக்கிறது? We see all our dear ones around us. ஒருவேளை நம்மை சுற்றிலும் இருக்க அன்பார்ந்தவர்களை பார்த்து முடிந்து சீக்கிரமா தமிழ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ் இங்கிலீஷ்ல சேர்த்தா நேரம் சீக்கிரமா போகும்போது தூங்குறதுக்கு முன்னால என்ன செய்யறோம் எல்லாரும்னா நமக்கு முன்னால் இருக்கிற புருஷனை பார்க்குறாங்க, மனைவியை பார்க்குறாங்க, பிள்ளைங்களை பார்க்குறாங்க. So they see their dear ones. ஆகவே அவங்களுக்கு அன்பார்ந்தவர்களை எல்லாம் பார்க்கிறார்கள். And after that அதற்கு பின்பு அன்பானவர்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்கன்னா வீடு பார்க்குறாங்க. எப்போதும் பெரியவங்க என்னத்தை செய்வாங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னால முதல்ல போய் எல்லா தாப்பாலும் போட்டுச்சான்னு ஒவ்வொரு கதுவாக போய் பார்ப்பாங்க, தாப்பால் போட்டுச்சான்ட்டு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் அவங்க சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு தாப்பால் போட்ட பிறகு எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சா அப்படின்னு they check every light is put off. எல்லா விளக்கெல்லாம் அணைத்து விட்டோமா என்று பார்க்கிறார்கள். And then they go to sleep. அதற்கு பின்புதான் தூங்குகிறோம். So when they are asleep, sometimes they wake up in the middle. சில வேளையிலே நடுவிலே எழுந்திருக்கிறோம். And when they wake up, they wanted to see or take something. அல்லது ஏதோ ஒன்றை எடுக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒன்றை பார்க்க வேண்டும். For example, they wanted to drink water. ஒருவேளை தண்ணி தாகம் எடுத்திருக்கலாம், தண்ணி குடிக்க வேண்டும். And you know usually what people do? உடனடியாக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? They get out of their bed. படுக்கையை விட்டு எழுந்து they go straight to the switch. அங்க எங்க ஸ்விட்ச் இருக்குன்னு பார்த்து they know even in the moment when they get up from the sleep where is to turn the light on. ஆகவே தூக்கத்துல இருந்து எழுந்தாலும் கூட ஸ்விட்ச் எங்க இருக்கு, எங்க போடணும்னு தெரியும். so தடவிக்கினே போய் ஸ்விட்சை பார்த்து அங்க போட்டுருவாங்க. ஒருவேளை அது இல்லைன்னு வச்சுங்க, தலைமாட்டில் சித்தி வச்சுக்கிற மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஏந்திரிச்சு உட்காந்து கண்ணை மூடினே அங்கே பார்த்து நல்லா தெரியும் where they have placed that particular bottle. ஆகவே எங்க அந்த தண்ணி வச்சிருக்கோம், என்ன வச்சிருக்கோம் நம்ம சுற்றிலும் நமக்கு நல்லா தெரியும். so before going to bed they see everything. ஆகவே படுக்கைக்கு போவதற்கு முன்பாக இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். and when they get up in the morning காலையில எழுந்திருக்கும் பொழுது they see those things again. மீண்டுமாக அந்த பொருட்களை வைத்ததை எல்லாவற்றையும் பார்க்கிறோம். so before sleep we see, when we get up we see the same thing and same people. ஆகவே என்ன முக்கியம் என்றால் நாம் யாரை பார்த்தோமோ, எதையெல்லாம் நாம் பார்த்தோமோ படுக்கைக்கு போகும் பொழுது எழுந்திருக்கும் பொழுதும் அந்த நபரையும் மற்ற காரியங்களையும் பார்க்கிறோம். this is a natural sleep. இது ஒரு இயற்கையான தூங்கும்படியான ஒரு சம்பவம். one day ஆனால் ஒரு நாளும் people say they become sick. சில வேளையில ஜனங்கள் வியாதிப்படலாம். and they say it is serious. அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்றாங்க. when somebody become seriously ill, அவ்வளவு கடினமான ஒரு வியாதியா இருந்தால் what they do is என்ன செய்றாங்கன்னா the relatives carry them to the hospital, to the doctor. உடனடியாக சொந்தக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறாங்க. at that time what do they see? அப்பொழுது அந்த நேரத்துல என்னத்தை பார்க்கறாங்க? they see all the dear ones running around trying to help them in every way that is possible. நமக்கு அன்பார்ந்தவர்கள் சொந்தக்காரலாம் அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று பாடுபடுகிறதை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். and after that they see the doctor. அதுக்கு பின்பு மருத்துவமனைக்கு போன பிறகு மருத்துவரை பார்க்கிறார்கள். and then doctor may say they should go to the hospital. உடனடியாக இவர்களை அட்மிட் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொல்லலாம். and they take them to the hospital. உடனடியாக ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. now in the hospital the doctors and others says relatives stay here, don't come inside. அந்த மருத்துவமனைக்குள்ளே போனோனே சொந்தக்காரலாம் கொஞ்சம் வெளியில இருங்க, இவங்க மட்டும் கூட்டி போறோம். so they cannot see their dear ones anymore. ஆகவே தனக்கு அன்பார்ந்தவர்கள் சுற்றிலும் இருந்தவர்களை மீண்டும் பார்க்க முடியாத ஒரு நிலைமை. at that time they see the doctors. அதற்கு பின்பு அங்க மருத்துவ உதவி செய்கிறவர்களை பார்க்கறாங்க. and all the medical people around them. அவர்களை சுற்றிலும் ஒரு கூட்டமாக உதவி செய்யும்படியாக மருத்துவ உதவி. real shock. அவங்க அதிர்ச்சி அடைகிறார்கள். because they are coming with கையில ஊசியும் இதுவும் எடுத்துக்கின்னு அங்க டாக்டருங்க இங்கேயும் அங்கேயும் நடந்து போறத அவங்க பார்க்கறாங்க. பார்த்த உடனே ஒரே பயம், என்ன ஆக போதோ, என்ன செய்ய போறாங்களோ. that's what they see. அதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். and after that they take them to the machines. ஒருவேளை அதெல்லாம் படம் பிடிக்கும்படியா மெஷின் உள்ள போடுறாங்க. to make a medical checkup.
அதுக்கு வேண்டிய பரிசோதனை எல்லாம் பண்ணும்படியாக. So now even the doctors have gone, only the machines are before their eyes. ஆகவே மருத்துவர் எல்லாம் கூட ஒதுங்கி போயிடுறாங்க, அந்த மெஷின்கள் அதெல்லாம் தான் முன்பாக தெரிகிறது. And after that they close their eyes. அதற்கு பின்பு அவர்களுக்கு கண்களை They மூடுகிறார்கள். say they are dead. கொஞ்ச நேரம் கழித்த பின்பு மரித்து போய்விட்டார்கள். So just before that sleep of death, அந்த மரணத்தின் நித்திரை வருவதற்கு முன்பாக they saw the dear ones. அவருடைய அன்பார்ந்தவர்களை They பார்த்தார்கள். saw the doctors. அந்த மருத்துவ உதவி They செய்பவர்களை, saw the medicines, அந்த the மருந்துகளை எல்லாம், machines, அந்த ஆயுதங்களை எல்லாம் பார்த்தார்கள். and they saw the hospital, அந்த மருத்துவமனையை பார்த்தார்கள். and they closed their eyes. அதற்கு பின்பு கண்களை மூடினார்கள். After death, after the sleep of death, they have to open their eyes. அந்த மரணத்தின் நித்திரைக்கு பின்பு கண்ணை விழித்து பார்க்க You know வேண்டும். what happens? என்ன நடக்கும் தெரியுமா? When they open their eyes from that particular sleep, அந்த மரண நித்திரையிலிருந்து கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது the Bible says, வேதம் சொல்லுகிறது, they will see a brand new things which they have never seen in their life. அவருடைய ஜீவியத்திலே பார்த்திராத புதிதான காரியங்களை பார்ப்பார்கள். ஒரு நிமிஷத்துல கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது உலகமும் உலகத்தில் உள்ள அருமையான யாருமே கண்ணுக்கு முன்பாக இருக்க மாட்டாங்க. அவங்க கண்களுக்கு முன்பாக கண்ணை விழிக்கும் பொழுது அவங்களுக்கு முன்பாக எல்லாமே புதிதாக இருக்கும். Everything is new. எல்லாம் புதிதாய் இருக்கும். First the Bible says, முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, if they are the saints, அவர்கள் பரிசுத்தவான்களாய் they இருப்பார்கள் will என்றார். see Jesus before them. அவர்களுக்கு முன்பாக இயேசுவை அவர்கள் The காண்பார்கள். loving face of Jesus standing in front of them and saying, come, come my beloved. அவருடைய அருமையான இயேசுவின் முகத்தை அவர்கள் தரிசித்து, This- அன்பாரங்களே வா என்று இயேசு அழைக்கிறதை பார்ப்பார்கள். This is what is happening when they awake from the sleep of death. அந்த மரணத்தின் நித்திரையிலிருந்து கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது இதுதான் நடக்கிறது. See Jesus. இயேசுவை காண வேண்டும். And after that the Bible says, அதற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது, the place, they will see a new place. ஒரு புதிய இடத்தை And பார்ப்பார்கள். that is the place of Jesus. அதாவது இயேசு இருக்கும்படியான That இடம். is the presence of Jesus. தேவனுடைய பிரசன்னத்தை பார்ப்பார்கள். Jesus is not going to be alone. இயேசு தனிமையாய் அங்கு நின்று There கொண்டிருப்பதால் will be hundreds and thousands of angels around him. அவரை சுற்றிலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தேவ தூதரோடு All the saints who have gone before us would be there with him. நமக்கு முன்பாக கடந்து சென்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கே So காணப்படுவார்கள். everything will be new and new people. எல்லாம் புதிதாயிருக்கும், புதிதான ஜனங்களாய் If இருப்பார்கள். you go to a new place ஒரு புதிதான இடத்திற்கு நாம் and போவோம் see என்றால் everything new, எல்லாம் புதுசா இருந்துச்சுன்னா what will you do? நம்ம என்ன செய்வோம்? You will be shocked and surprised. என்ன எல்லாம் புதுசா இருக்கேன்னு அதிர்ச்சியா இருக்கும். But this will not bring shock and surprise ஆனால் இந்த சம்பவம் உனக்கு அதிர்ச்சியை அல்ல, just for one reason. ஒரு காரணத்துக்காக. What is the reason? அந்த காரணம் என்ன? You see the face of Jesus. இயேசுவின் முகத்தை நீ You பார்ப்பாய். see somebody familiar to you. உமக்கு அறிமுகமானவர்களை பார்ப்பாய். And so you are not worried. ஆகவே உனக்கு பயமில்லை. You will never be afraid. நீ அதற்கு கவலைப்பட வேண்டிய You will be அவசியமில்லை. filled with joy உனக்கு சந்தோஷத்தால் நிறைந்து to see the glorious welcome of the dear Jesus. தேவனின் மகிமையான வரவழைப்பை நீர் எதிர்பார்ப்பாய். This is for the saints. இது பரிசுத்தவான்களுக்கு என்று. Let me tell you an example. ஒரு உதாரணத்தை சொல்லக்கூடும். Suppose you go to Delhi. ஒருவேளை டெல்லிக்கு இங்கிருந்து நம்ம சென்னையில You have இருந்து never டெல்லிக்கு been போனா, to Delhi before. ஒருவேளை அந்த டெல்லி பட்டணத்துக்கு போகாம You arrive இருந்திருக்கலாம். in the station அந்த ஸ்டேஷன்ல இறங்கின உடனே and nobody is there. அங்க யாரும் இல்ல. How will you feel? எப்படி நம்ம உணர்வோம்? ஜனங்கள்லாம் பார்த்தா இந்திக்காரா இருப்பாங்க, எல்லாம் புதுசா இருக்கும். அவன் பேசுற பாஷெல்லாம் கைன்னு ஹிந்தியில பேச போறான் அவன். அப்புறம் இவன் பேசுறது புரியலையே, இவன் பேசுறது புரியலையே, என்ன பாஷையில இவங்கிட்ட பேசுறது அப்படின்னு பார்த்தா அவன் முகம்லாம் வேற மாதிரி இருக்கும், ஸ்டேஷன்லாம் வேற மாதிரி இருக்கும், இடமே புதுசா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி நம்ம பண்றது அப்படின்னு you will feel that you are lost. நம்ம எங்கேயோ இழந்து விட்டார் போன்று காணப்படுவோம். என்ன பண்றது, எப்படி போறது, என்ன மாதிரி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம திகைச்சு நிற்பாங்க. ஆனா நீ டெல்லிக்கு போறதுக்கு முன்னாலேயே உனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த சொந்தக்காரர் அந்த டெல்லியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் டெல்லிக்கு வரேன், எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து வந்து பார்த்து எனக்கு எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேங்க நீங்க பயப்படுறீங்க, நான் வரேன், நான் வந்து உங்களை கூட்டின்னு போறேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, இறங்கி அங்கேயே நில்லுங்க. நான் சொல்றது அப்படிதான் எல்லாம் இருக்கும். இறங்கி அங்கேயே நிற்பேன், நீ வந்து பாருங்க. அங்கே இறங்கி அங்கேயே நிற்கிறேன், நில்லுங்க, நாங்க வந்துடுறோன்னு. அப்போ டெல்லியில போய் இறங்கிட்டேன், எல்லாம் புதுசாகுது. அப்படி சுத்தி பார்த்தீங்கன்னா காணுமே, வரேன்னு சொன்னாரு,
காணுமே காணுமேன்னு பார்த்துட்டா தூரம் ஒருத்தர் வராரு, அவர் முகம் தெரியுது, ஒரு கை ஆட்டிட்டு நான் தான் அங்கேயே இரு அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பா நிம்மதியா இருக்குது, நம்ம சொந்தக்காரர் வந்துட்டாரு, என் அண்ணன் வந்துட்டாங்க, என் தம்பி வந்துட்டாங்க, என் மாமா வந்துட்டாரு, இனிமேல் எனக்கு பயம் கிடையாது, ஆலியார் எல்லாரையும் பார்த்துக் கொள்வார். So the moment when you see the face of your dear one, உனக்கு தெரிந்த அந்த முகங்களை நீ பார்க்கும் பொழுது you feel relaxed. ஆகவே நமக்கு அந்த பயம் எல்லாம் You போகிறது. say he will take care, அவங்க என்ன பார்த்துக் கொள்வாங்க, he will show me, அவர் எனக்கு வழி he காண்பிப்பார், will tell me, அவர் என்ன செய்ய வேண்டும் he என்று will சொல்வார், guide me, எனக்கு அவர் போதிப்பார், I am in safe hands, நான் ஒரு நல்லவர்களுடைய I don't இடத்தில் care இருக்கிறேன். about the new place, இது புதிதான இடமா but இருந்தாலும் I பரவாயில்லை, got somebody எனக்கு தெரிந்தவர் இருக்கிறார், who will do everything and all things for me. எனக்காக இவர்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். Oh, that is an experience இது ஒரு அனுபவம் பாருங்கள். when we open our eyes in a brand new place, ஒரு புதிதான இடத்திலே நம்முடைய கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது, which is the presence of God. அதாவது தேவனுடைய பிரசன்னத்திலே If you can see Jesus, நாம் இயேசுவை காண a முடியும் new என்றால் assurance will come. ஒரு புதிய ஒரு நம்பிக்கை. Jesus will say, I will take care of you. இயேசுவை பார்த்து நான் உன்னை This பொறுப்பேற்று is the நடத்துவேன். place that you have to live for all ages, unending. இந்த இடத்தில்தான் நித்தியமாய் முடிவில்லாமல் நீ வாழ I வேண்டும். will teach you நான் உன்னை போதிப்பேன், what to do, என்ன செய்ய வேண்டும் where என்பதை, to be, where you should be. நீ எங்கே இருக்க வேண்டும் என்று And சொல்லுவேன். so a tremendous hope and joy will be there. ஆகவே ஒரு நல்ல நம்பிக்கையும் சந்தோஷமும் The இருக்கும். talk and the presence of Jesus இயேசுனுடைய பிரசன்னமும் அவரோடு பேசுவது will make us so much happy. அது நம்மை அவ்வளவாய் சந்தோஷப்படுத்தும். From this we understand, ஆகவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், if we close our eyes in death as a saint of God, தேவனுடைய பரிசுத்தவானாய் நம்முடைய மரணத்திலே நாம் கண்களை மூடுவோம் என்றார், and we will open our eyes in few minutes, few seconds, and Jesus will be there. ஒரு சனப்பொழுதிலே நம் கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது இயேசு நமக்கு முன்பாக. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதுக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கட்டும், அருமையானவங்களாம் பார்த்தோம், டாக்டர் எல்லாம் பார்த்தோம், உள்ள இருக்க மிஷின்லாம் பார்த்தோம், ஐயோ இன்னாவதோ நான் கண்ணை மூடணும், திறந்து பார்த்தா இயேசு நிற்கிறார். What a joy! எவ்வளவு சந்தோஷம்! It will happen in seconds. இது ஒரு சனப்பொழுதிலே நடக்கக்கூடிய சம்பவம். All the sight of the world will be banished. இந்த உலகத்தின் தோற்றம் எல்லாம் மறைந்து போகும். A new glorious sight of Jesus will begin. ஒரு புதிதான இயேசுனுடைய பிரசன்னம், இயேசுவை தரிசிப்போம். A new sight of God's presence will be open. இயேசுனுடைய பிரசன்னத்தில் புதிதாக நாம் கண்ணை விழித்து பார்ப்போம். This is for God's saints. இது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு என்று. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And they will see Jesus' face, I said. நான் சொன்னேன், அவர்கள் இயேசுனுடைய முகத்தை பார்ப்பார்கள். If we want to recognize somebody, இன்னொருவரை நாம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் we should know him before. அவர் யார் என்று நாம் முன்பாகவே அறிந்திருக்க வேண்டும். Unless you know him, you have seen him, you cannot recognize him. அவரை முன்பாக பார்த்து அவரோடு பழகி இருந்தால்தான் நாம் யார் என்று கண்டு கொள்ள முடியும். If we want to have this kind of awakening, this kind in this way to awake, இந்த விதமான ஒரு காரியத்திலே நாம் கண்ணை விழித்து பார்க்க வேண்டும் we என்றால் should know Jesus, who Jesus is. இயேசு யார் என்று நாம் You அறிந்திருக்க should வேண்டும். see Jesus நாம் இயேசுவை பார்க்க வேண்டும். now. இப்பொழுதே As you இப்பொழுதே. see your relatives, நாம் எப்படி சொந்தக்காரரை பார்க்கிறோம், as you see your house, நம்முடைய வீட்டை எப்படி பார்க்கிறோம், as you know how everything in which place, எல்லா இடங்களில் இருக்கிற எல்லா பொருளும் நமக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. you should see Jesus, you should know Jesus. இயேசுவை நீ காண வேண்டும், இயேசுவை நீ அறிந்திருக்க If we வேண்டும். do not know Jesus today, இன்றைக்கு இயேசுவை குறித்து நாம் we அறிந்தில்லாவிட்டால் cannot see the glorious Jesus welcoming us on that day when we wake up from our death sleep. நம்முடைய மரண நித்திரையை விட்டு நாம் கண்ணை விழிக்கும் பொழுது அந்த நாளிலே அந்த மகிமையின் இயேசுவை நாம் பார்க்க முடியுமா? Why God is giving us days after days? ஏன் கர்த்தர் நமக்கு நாளின் பின் நாளாக கொடுத்து வருகிறார்? God is giving us day after day so that we will come to know him, we will come to see him. ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட கொடுக்கிறார் என்றால் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய், அவரை நாம் பார்க்கும்படியாய். It's not enough you know that Jesus. இயேசுவை மாத்திரம் தெரிந்தால் போதாது. You must know about Jesus, his life, his qualities. அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவரை பற்றி முழுமையாய். That is knowing Jesus. இதுதான் இயேசுவை அறிந்து கொள்வது. If we want to see a church or a house, ஒரு வீடு அல்லது ஒரு சபையை பார்க்க வேண்டும் என்றால் and that the house and or the church is there
It is with the different materials. ஆகவே இந்த ஆலயமோ அல்லது வீடோ பல பொருட்களால் கட்டப்படுது. If you want to see this church, இந்த ஆலயத்தை பார்க்க வேண்டும் it என்றால் is built with bricks. இது கற்களை வைத்து கட்டப்பட்டது. It's built with cement. அது சிமெண்ட் போட்டு பூசி இருக்காங்க. Sand is there. அதிலே மண் இருக்கிறது. Water is there. அதிலே தண்ணீர் Iron is ஊற்றப்பட்டிருக்கிறது. there. அதிலே இரும்பு இருக்கிறது. So many materials were put together and become a house or a church. ஆகவே இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து செய்தால்தான் அது ஒரு வீடு And அல்லது so ஆலயமாய் you see a மாறுகிறது. house. ஆகவே ஒரு வீடு In எழும்புகிறது. the same way, அதே வண்ணமாக if somebody wants to see Jesus, யார் ஒருவர் இயேசுவை காண வேண்டும் the என்றால் qualities of Jesus, இயேசுடைய குணாதிசயங்களை அறிய வேண்டும் the என்றால் ways of Jesus, இயேசுடைய வழிகளை அறிய the வேண்டும் life என்றால் of Jesus, இயேசுடைய ஜீவிதத்தை அறிய வேண்டும் என்றால் how Jesus is made of, இயேசு எப்படிப்பட்டவர் should be known to us. நமக்கு அறிந்திருக்க வேண்டும். Do you know Jesus? உனக்கு அந்த இயேசுவை தெரியுமா? That means you must know what is the love of Jesus. இயேசுடைய அன்பை அறிந்திருக்க வேண்டுமே. What is the kindness of Jesus? இயேசுடைய தாழ்மை என்ன? What is the power of Jesus? தேவனுடைய வல்லமை என்ன? What is the expectation of Jesus? இயேசுவிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? What Jesus is doing in us. இயேசுவினிலே என்ன செய்கிறார்? So we must know this. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Then only we can say that we know Jesus. அப்படி நாம் தெரிந்திருக்கும் பொழுதுதான் நான் இயேசுவை There are குறித்து many நன்கு people. தெரியும். அநேக ஜனங்கள் They உண்டு. know only the name of Jesus. இயேசுவின் நாமத்தை மாத்திரம் தெரியும். They know only to say Jesus. இயேசுவே என்று சொல்ல தெரியும். They know only to pray to Jesus. இயேசுவை நோக்கி ஜெபிக்க But தெரியும். that's not enough. ஆனால் அது மாத்திரம் போதாது. How Jesus is. இயேசு எப்படி இருக்கிறார்? What makes Jesus? இயேசுவை குறித்தது என்ன What is the காரியங்கள்? life of Jesus, condition of Jesus today? இயேசுனுடைய ஜீவிய சரித்திரம் என்ன? இயேசுனுடைய நிலைமை என்ன? If we do not come to know these things, இந்த காரியங்களை எல்லாம் நாம் புரிந்து we கொள்ளாவிட்டால் can never be able to recognize the face of Jesus when our eyes are opened in eternity. நித்தியத்திலே நாம் கண் விழித்து பார்க்கும் பொழுது இயேசுவை குறித்து நாம் எப்படி தெரிய முடியும்? That's the reason the word of God said first. ஆகவேதான் இந்த வேத வசனம் சொல்கிறது In Psalm 17:15, சங்கீதம் 17:15 I shall be satisfied in your likeness. உம்முடைய சாயலிலே நான் திருப்தியாவேன். Because I know you, ஏனென்றால் அவரை குறித்து உனக்கு now தெரியும். I see that you are like the one whom I know. எனக்கு தெரிந்த அந்த இயேசுவை நான் இப்பொழுது காண்கிறேன். So it is important. ஆகவே மிக முக்கியமானது If you awake and see Jesus, நாம் கண்ணை விழித்து இயேசுவை பார்க்கும் பொழுது see him today. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Again, Apostle Paul says, மீண்டுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 Corinthians 1 கொரிந்தியர் 13th chapter 13ஆம் அதிகாரம் 12th verse. 12ஆம் வசனம். 1 Corinthians 12. 1 கொரிந்தியர் I 12 see 13. him darkly through a glass, but on that day I will see him face to face as he is. Padi? கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Who will see Jesus when they open their eyes? யார் கண் விழிக்கும் பொழுது இயேசுவை பார்ப்பார்கள்? Only the one who see Jesus today. இயேசுவை இன்று காண்கிற ஜனங்கள் தான் அன்றைக்கும் So பார்ப்பார்கள். the question is this: கேள்வி என்னவென்றால் இதுதான், do you see Jesus? நீ இயேசுவை காண்கிறாயா? The people may say, ஜனங்கள் ஒருவேளை oh சொல்லலாம், yes, one day in my dream I saw Jesus. ஒரு நாளிலே என்னுடைய கனவிலே நான் இயேசுவை I பார்த்தேன். saw Jesus in a dream. என்னுடைய கனவு No. காணும் பொழுது நான் பார்த்தேன். No. That's not the way to see Jesus. அப்படி இயேசுவை பார்ப்பது அல்ல. Some people may say, I seen the movie Passion, Compassion, Passion, Passion of Christ. Compassion விட்டுருங்க. Passion movie. ஆக இந்த Passion of Christ என்ற சினிமாவிலே இயேசுவை பார்த்தேன். Oh, that was real. It touched me. No. That's not the way to see Jesus. அது எவ்வளவா என்னை தொட்டது, அங்கே இயேசுவாமியை பார்த்தேன், அது இல்லை இயேசுவாமி. People put a lot of pictures about Jesus. இயேசுவாமி படத்தை நிறைய மாட்டி வைக்கிறோம். நல்லா போட்டு அடிச்சுக்க, டமால் அடிச்சுக்கினேன். இதை பார்த்தீங்களா, இயேசுவை நான் பார்க்கணும், படமா தொங்குதுங்க எங்க வீட்டில். முன்னால ஒரு படம், பின்னால ஒரு படம், படுக்கையில் ரூமில் ஒரு படம், ஹாலில் ஒரு படம், இயேசுவாமி படம் வீடு முழுசா இருக்கு. நான் பார்த்துக்கினே இருக்கலங்க, அவருக்கு முன்னால கும்பிடு போட்டுக்கினே இருக்கிறேன். முடியாது. That's not the way to see Jesus. அதெல்லாம் இயேசுவை பார்ப்பதற்கு வழி அல்ல. No, the way to see Jesus. இயேசுவை காண வேண்டும் You என்றால் should see him as a man before you in your spirit. உடைய ஆவியிலே
ஒரு மனுஷன் உனக்கு முன்பாக இருந்தால் எப்படி இருக்குமோ அவ்விதமாக காண As வேண்டும். you see me today with your natural eyes, இப்பொழுது கண்களை நீங்கள் திறந்து பாஸ்டரை பார்க்கிறது போல we should come to your life நம்ம அந்த ஜீவிதத்துக்கு வர வேண்டும், in which we should be able to see Jesus in our spirit. நாம் இயேசுவை நம்முடைய ஆவியிலே உணரும்படியாய். When you see Jesus, நாம் இயேசுவை பார்க்கும் பொழுது இதான் இயேசு போல இருக்குது. ஆமா, இவர்தான் இயேசு. இயேசுவே நன்றி ஐயா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அது நடக்காது. When you see Jesus in your spirit, நாம் ஆவியிலே இயேசுவை பார்க்கும் you பொழுது will be shocked and say Jesus is real. இயேசு உண்மையானவர். How wonderful that you reveal you to me. இயேசுவே உம்மை வெளிப்படுத்தி எனக்கு காண்பித்தீரே என்று சொல்லி நாம் வியந்து So I போவோம். thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. Your hands and legs, your body will shake. உடைய கைகள், உடைய கால்கள், உடைய தசைகள் எல்லாம் You அசையும். will be excited, not knowing what to do. நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போவோம். That is the appearance of Jesus in our life. இதுதான் இயேசு நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படுவது. Why the saints of God become special people? ஏன் தேவனுடைய பரிசுத்தவான்கள் விசேஷமானவர்கள்? Watch the life of the saints. பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தை Their பாருங்கள். life is something, their movements, their talk, their face, their behavior, it will be a little bit different from others. அந்த பரிசுத்தவான்களுடைய முகங்கள், அவர்களுடைய நடை, பாவனை, அவர்கள் செய்யும்படியான கிரியை எல்லாம் வித்தியாசம். Because they are the people who see Jesus. ஏனென்றால் இவர்கள் இயேசுவை பார்க்கிற ஜனங்கள். If our life is that way, நம்முடைய ஜீவிதமும் அவ்விதமாய் இருக்கும் then என்றால் we got assurance within us. அப்பொழுது நமக்குள்ளே ஒரு நல்ல நிச்சயம். I see Jesus in my spirit today. இன்றைக்கு இயேசுவை என்னுடைய ஆவியிலே நான் உணர்ந்து கொள்கிறேன். And so I will see him when my eyes are opened in glory in eternity. நித்தியத்திலே நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது நான் அந்த இயேசுவை காண்பேன். Is that your life? இது நம்முடைய ஜீவிதம். It's impossible for all people to have this life. எல்லா ஜனங்களுக்கும் இத்தகைய வாழ்க்கையை வாழ்வது This கடினம். is only for the saints of God. இது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே. That's the reason Jesus says. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், It is the after of salvation. நம்முடைய ரட்சிப்புக்கு பின்பு We must be sanctified. நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். I talked about salvation last week. கடந்த வாரங்களிலே நான் ரட்சிப்பை குறித்து பேசினேன். How much you must be separated, changed. நாம் எவ்வளவாய் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட வேண்டும். So it is not enough that you got the salvation. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. You must get into a separated life. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவிதத்துக்குள்ளே வர வேண்டும். As much as you see Jesus, எவ்வளவுக்கு எவ்வளவா இயேசுவை காண்கிறோமோ you want to be like Jesus. இயேசுவை போல் மாற As வேண்டும். much as you Jesus, எவ்வளவாய் நாம் இயேசுவை பார்க்கிறோமோ you want to speak like Jesus. இயேசுவை போல் நாம் பேச வேண்டும். It is an automatic desire that arises in the life. நம்முடைய ஜீவியத்திலிருந்து அது தானாக எழும்பி வருகிற ஒரு You will வாழ்க்கை. be scared to tell even one lie. ஒரு பொய் சொல்லணும்னா கூட ரொம்ப பயம். If you want to get involved in one simple sin or a word, you will be so much sad and you will be crying. ஒரு சின்ன பாவத்திலே ஈடுபட வேண்டும் என்றாலும் கூட அது உனக்கு அதிக வருத்தத்தை தரும். உன்னால் முடியாது. Because you see Jesus. ஏனென்றால் நீ இயேசுவை காண்கிறாயே. And you want to see him when you awake. நீ விழிக்கும் பொழுது அந்த இயேசுவை நீ பார்க்க வேண்டுமே. That's the reason it is called a transformed life. ஆகவே தான் இது மறுரூபம் ஆக்கப்படுகிற ஜீவிதம். That is saints life. அதாவது பரிசுத்தவான்களின் ஜீவிதம். How many such people are there in our church? இத்தகையப்பட்ட ஜனங்கள் எத்தனை பேர் What இருக்கிறார்கள்? is the use of me preaching week after week? வாரத்தின் பின் வாரமாக பிரசங்கித்து வருவது பயன் என்ன? If the saints are not rising up, இந்த சபையிலிருந்து பரிசுத்தவான்கள் எழும்பாவிட்டால் one day or other we are going to sleep. ஒரு நாளிலே நீங்கள் தூங்க போகிறீர்கள். How we will awake? ஆனால் நாம் கண் விழிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய You போகிறோம்? cannot say when I awake I will see Jesus. அப்ப பாத்துக்கலாம், அப்ப எல்லாம் பாத்துக்கலாம், எல்லாம் இயேசுவை பாத்துக்கலாம். நடக்காது. Today is the time. ஆனால் இன்றைக்கு அந்த நாள். Why God given us life? ஏன் நமக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? That we may be prepared today. இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய். It is so much shocking for me. அதிக வருத்தமாய் இருக்கு, அதிர்ச்சியா இருக்கிறது. The people who are sitting under my ministry என்னுடைய ஊழியத்தின் கீழ் உட்கார்ந்திருப்பவர்கள் still கூட believe lies.
இன்னும் பொய்யை நம்புகிறார்கள். Why we have problem today? இன்றைக்கு பிரச்சனைகள் ஏன் இருக்கிறது? People are 100% involved in evil. 100% பொல்லாப்பிலே ஈடுபடுகிறார்கள். No, we have a vision. This church has a vision. இந்த சபைக்கு ஒரு தரிசனம் உண்டு. We have a target to reach. நாம் சென்றடைய வேண்டிய ஒரு குறிக்கோள் இருக்கிறது. What is our target? நம்முடைய குறிக்கோள் என்ன? Not to go along and live with the worldly people who are living with the world, liars. இந்த பொய்யரும் இந்த உலகத்தோடு ஒத்துப்போகிற ஜனங்களைப் போல் நாம் அல்லாதபடிக்கு We want to be with the people who see Jesus and rise as holy people. ஆனால் நாமோ இயேசுவை காண்கிற ஜனங்களாய் பரிசுத்தவான்களாய் எழும்பும்படியான ஒரு கூட்டமாய் இருக்க வேண்டும். That is what is needed for each and every one in the church today. இதைதான் சபையில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களும் கண்டு கொள்ள வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We cannot become holy. நாமாகவே பரிசுத்தமாய் மாறிவிட முடியாது. We cannot force ourselves or do anything to rise and see Jesus on that day. நாமாகவே அன்றைக்கு எழுந்து நம் கண்ணை விழித்து பார்க்கும்பொழுது இயேசுவை நம்முடைய பிரயாசத்தினால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு காரியம், a desire, நமக்குள்ளே அந்த ஒரு வாஞ்சை, a prayer, நமக்கு அந்த ஜெபம், a dream, நமக்கு ஒரு தரிசனம். Oh God, தேவனே, when I awake, நான் கண்ணை விழித்து I பார்க்கும் must பொழுது see you, Jesus. நான் உம்மை காண வேண்டும் When I ஆண்டவரே. awake, நான் கண்ணை விழித்து I பார்க்கும் must பொழுது join you in your presence, O Lord. இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தோடு நானும் சேர்ந்து கொள்ள வேண்டும். Prepare me, please. நீர் எனக்கு உதவி செய்வீரோ? This must be our prayer. இது நம்முடைய ஜீவனாய் இருக்க This வேண்டும். must be our desire. இது நம்முடைய வாஞ்சையா இருக்க What is வேண்டும். your prayer today? இன்றைக்கு நாம் எதற்காக Your ஜெபிக்கிறோம்? prayer is to give me life, give me life. இயேசுவே எனக்கு ஜீவனை தாரும், ஜீவனை தாரும். Give me blessing, give me blessing. எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். We tell all our problems to run away. நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் ஓடிவிட வேண்டும். And we must be happy all the time. எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். But the people ஆனால் ஜனங்கள் who want to see Jesus and who want to rise and see Jesus, அவர்கள் எழும்பொழுது இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று வாஞ்சை there will be உடையவர்கள். a cry in their hearts. அவருடைய இருதயத்துக்குள்ளே ஒரு அழுகை, Oh Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, please prepare me. நீர் என்னை I ஆயத்தப்படுத்தும். got still some weakness in me, என்னிலே சில பலவீனங்கள் இருக்கிறது. and I'm still doing these things. இன்னும் இந்த காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். Please take me out from this. இதிலிருந்து என்னை எடுத்து Your போடும் ஆண்டவரே. talk, your desire, your aim, your prayer என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய திட்டங்கள் is to say, prepare me, help me, Lord. இயேசுவே, நீர் என்னை ஆயத்தப்படுத்துவீரோ? Praise the எனக்கு Lord. உதவி செய்யும். அல்லேலூயா. This is what is needed today. இன்றைக்கு இதுதான் தேவைப்படுகிறது. And I wonder நான் யோசித்து how பார்க்கிறேன். many people would be able to see Jesus. Close your eyes, open your eyes and see Jesus. Oh, what a joy. நாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கும் பொழுது இயேசுவை நாம் பார்ப்போமா? எவ்வளவு சந்தோஷம். That is one group. இது ஒரு கூட்டம். Then comes the second group. அடுத்த கூட்டம், The Bible says வேதம் சொல்கிறது, in 1 Thessalonians 1 தெசலோனிக்கேயர் 4th chapter 4ஆம் அதிகாரம் 16th verse. 16ஆம் வசனம். 1 Thessalonians 4:16. 1 தெசலோனிக்கேயர் 4:16. In that it is said, அங்கே சொல்லப்படுகிறது, Jesus himself will come down from heaven. தேவன் தாமே பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். Jesus இயேசு come down from heaven பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். with the shout of archangels. பிரதான தூதருடைய சத்தத்தோடு, Great shout. பெரிதான ஒரு சத்தம். Angels will be shouting. அங்கே தூதர்கள் எல்லாம் இந்த சத்தத்தை And then ஒலிப்பார்கள். it is said here, இங்கே வேதம் சொல்கிறது, with the trump, with the with the sound of sound the of a trump. trumpet. அங்கே தேவ எக்காளத்தோடும், Tremendous music will be there. ஆகவே அங்கே அருமையான ஒரு இன்னிசை இவங்க வாத்தியங்கள். போடுற மியூசிக் மாதிரி கோயின் கோயின் டோயின் டோயின் அந்த மாதிரி நினைச்சிட போறீங்க. It is the music of trumpet. அங்க தேவ எக்காளத்தின் ஒரு தொனி, That is a loud music. அது சத்தமாய் ஒலிக்கும். அதனால தாங்க நாங்க லவுடா போடுறோம்னு சொல்லிட்டு போறீங்க நீங்க. இந்த லவுட் வேண்டியது இல்ல. அது இயேசு வரும்போது எழும்புற லவுட் அது. So the trump, the loud music of the trumpet. தேவனுடைய எக்காளத்தின் மகா ஒரு தொனி. Jesus will be coming down. இயேசு இறங்கி வருவார். You know what will happen? அப்பொழுது என்ன நடக்கும்? As I said before, நான் முன்பு சொன்னது போல, the people who close their eyes in their death,
அந்த மரணத்திலே கண்களை மூடுகிற ஜனங்கள் They will be in their grave. அவர்கள் எல்லாம் அவருடைய கல்லறையிலே You know what இருப்பார்கள். actually what happened I tell you, to this group? இந்த ஒரு கூட்டத்திற்கு என்ன நடக்கும் பாருங்கள். They will close their eyes in the grave, in their death. அவர்கள் தங்கள் மரணத்திலே கண்களை மூடுவார்கள். And we will bring them. அவர்கள் எழுந்து வரும்பொழுது எழுந்து வரதில்ல, நம்ம அவங்களை தூக்கின்னு வருவாங்க. ஆஸ்பத்திரியில இருந்தியோ வீட்டுல இருந்தோ தூக்கின்னு வரணும். அப்போ எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் வரணும் அப்படின்ட்டு 24 மணி நேரம் வச்சிருவாங்க. அங்க கண்ணை மூடினு அப்படியே பட்டு கடக்கணும் 24 மணி நேரம் இந்த பூமி மேல. பக்கத்துல இருக்கவங்கள தெரியாது, கண்ணு மூடுறதுக்கு முன்னால பார்த்தா அருமையான ஜனத்தை தெரியாது, வீடு தெரியாது, ஊரு தெரியாது, உலகம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. கண்ணை மூடிக்கின்னு அப்படியே கடக்கணும், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம 24 மணி நேரம். சில சமயத்துல 3 நாள் கூட வச்சிடுறாங்க, அப்படியே இருக்கணும். அது முடிஞ்ச பிறகு அதுல பொட்டியுள்ள தூக்கி உள்ள போடுவாங்க, அதுவும் ஒன்றும் தெரியாது. அப்படியே எங்க போட்டாலும் அப்படியே கடை, அதுதான் கண்ணை மூடியாச்சு. அப்புறம் என்னன்னா பொட்டியை தூக்கிட்டு போய் கார் உள்ள வச்சு அந்த காரை எடுத்துன்னு போய் கடலை தோட்ட கொண்டு போய் அங்க ஒரு பாலத்தை தோண்டி அந்த பொட்டியை வச்சு அதை மூடி போட்டு டமால்னு அதுல ஆணி ஆச்சு உள்ள தூக்கி வைப்பாங்க. என்ன தெரியாது, கண்ணை மூடி அப்படியே கடக்க வேண்டியது, அவ்வளவுதான். கண்ணை மூணு கண்ணு திறக்க போறது கிடையாது. அப்புறம் அந்த பொட்டியை கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. எது உள்ள? கல்லறை உள்ள வச்சுட்டு 1 புடி மண்ணு 4 புடி மண்ணு, அப்புறம் கடைசியில் எல்லா மண்ணையும் உள்ள போட்டு மூடியாச்சு, தீந்து போச்சு, புதைச்சாச்சு, அப்பான்னு வீட்டுக்கு வந்துடுவான் அவங்க சேர்ந்தவங்க எல்லாம். நீ எங்க இருக்கிற? மூணு கண்ணோட கல்லறைக்குள்ள, inside the grave, அந்த கல்லறைக்குள்ளே வைக்கப்படுகிறாய் till the coming of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் Nobody வரைக்கும். knows when Jesus is going to come. அங்கே இயேசு வரும் பொழுது, Nobody knows when எப்பொழுது Jesus, இயேசு வருவார் என்று யாருக்கும் தெரியாது. he may come tomorrow, ஒருவேளை நாளைக்கு வரலாம், 1 week, ஒரு வாரம் கழித்து, 1 month, ஒரு மாதம் 1 கழித்து, year, ஒரு வருடம் கழித்து, 10 years, 10 ஆண்டு கழித்து, 20 years. 20 ஆண்டுகள் We கழித்து, don't know. யாருக்கும் தெரியாது. Only Jesus knows it. இயேசுக்கு மாத்திரம் அது But தெரியும். one thing is certain. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், When Jesus comes from heaven, இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி there வரும் will பொழுது be a tremendous shout. அங்கே ஒரு பெரிய சத்தம், There will be a tremendous music of trumpet. அங்கே தேவ எக்காளத்தின் ஒலி எழுப்பப்படும். Thousands of angels will come with Jesus. எத்தனையோ ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் அவரோடு The வருவார்கள். Bible tells us in Thessalonians 4:16, 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனத்திலே சொல்லுகிறது, dead in Christ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் will rise first. முதலாவது எழுந்திருப்பார்கள். So for all those years, இத்தனை ஆண்டுகளாக they must sleep in the grave till the appearance of Jesus, till the grave is opened. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரைக்கும் மரித்தவர்கள் கல்லறையிலே தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும். So when the graves are open, இயேசு வரும்பொழுது கல்லறைகள் the திறக்கப்படும். noise and the shout of the angels and the trumpet அந்த தேவ எக்காளமும் தொனிக்கப்பட்டு அந்த சத்தமாய் அங்கே எழும்பும் பொழுது will awake the dead from the dust. அந்த மரித்தோர் அந்த மரித்த நன்மையிலிருந்து அவர்களை எழுப்பச் செய்யும், From the dust. அந்த மண்ணிலிருந்து எழும்பச் செய்யும். So they will get up. அவர்கள் எழுந்து, You know, 20 years ago maybe, they closed their eyes, seeing the world and the people. ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்தை பார்த்து மற்றவர்களை பார்த்து கண்ணை மூடி மரித்து But போயிருக்கலாம். when they opened their eyes at the coming of Jesus, ஆனால் இயேசுவின் வருகையின் பொழுது கண்ணை they திறக்கும் will பொழுது, say, what is this? இது என்ன? Jesus is coming. இயேசு வருகிறார், There are angels. தேவ தூதர்கள் With a வருகிறார்கள். great excitement, ஒரு பெரிதான ஒரு வியப்பு, they will join Jesus. அவர்களும் இயேசுவோடு போய் சேர்ந்து Oh, கொள்வார்கள். praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What a joy. எவ்வளவு சந்தோஷம். But they never know ஆனால் தெரியாது what happened in the period from the death until their waking up. அவர்கள் மரித்து போன அந்த நாளிலிருந்து இயேசுவின் வருகையின் நாள் வரைக்கும் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. They never know what has happened. என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது, செத்தவங்களுக்கு. But they will see Jesus. ஆனால் இயேசு வரும்பொழுது அவரை You know பார்ப்பார்கள். why? ஏன் தெரியுமா? Why Jesus will raise them from the dead? அந்த மரித்தோரிலிருந்து இயேசு ஏன் அவர்களை Why எழுப்புகிறார்? Jesus will wake them up and take them with him? ஏன் இயேசு அவர்களை தட்டி எழுப்பி அவரோடு சேர்த்துக் கொள்கிறார்? Because they are born again people. ஏனென்றால் அவர்கள் மறுபிறப்படைந்த Because ஜனங்கள். they are in the body of Jesus. ஏனென்றால் இயேசுவின் சரீரமாகிய சபையிலே இருக்கிறவர்கள். Jesus is the head, his body is the church. இயேசு தலையாய் இருக்கிறார், அவருடைய சரீரம் சபை. If people are born again and come into the church,
ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையிலே வந்து சேரும் பொழுது they they are saved, they are believers. அவர்கள் விசுவாசி என்று So சொல்லப்படுகிறார்கள். those who are in the body of Jesus, the church, இயேசுவின் சரீரமாகிய சபையிலே இறைக்கப்பட்டவர்கள் they will be raised. அவர்கள் எழும்ப That's the பண்ணுவார்கள். reason it is said, ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது, those who are dead in Christ. ஆகவேதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். What is the meaning of dead in Christ? கிறிஸ்துவுக்குள் மரிப்பதென்றால் என்ன? How to die in Christ? இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி மரிப்பது? They cannot say at the time of rising they are dead in Christ. அங்கே அந்த கண்ணை விழித்து எழும்பும் பொழுது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொல்வதல்ல. Before they die, ஆனால் அவர்கள் மரிப்பதற்கு முன்பாகவே they must be the people who died in Christ. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்க வேண்டும். Before they die. அவர்கள் மரிப்பதற்கு That's முன்பாக. the reason the Bible tells us. ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. In Romans chapter 6, ரோமர் 6ஆம் அதிகாரம் verse 4, 3 and 4. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். Read Romans 6, 3 and 4. ரோமர் 6, 3, 4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? Good. What it says? அங்க என்ன சொல்லுகிறது? Don't you know that you are baptized into his death? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். Why we say when we are born again, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, when we come to the church, நாம் சபைக்கு வரும் பொழுது you should be baptized in the water. ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஏன் சொல்றோம்? That is the declaration இது அறிவிக்கிறது that we are dead in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் That மரித்திருக்கிறோம். means அப்படி என்றால் we are dead for the world. இந்த உலகத்துக்கு நாம் We மரித்திருக்கிறோம். are dead for the sin. இந்த பாவத்துக்கு We மரித்திருக்கிறோம். are dead for all the lies. எல்லா பொய்யுக்கும் நாம் மரித்திருக்கிறோம். We dead for all the wickedness and evil. இந்த உலகத்தில் காணும்படியான பொல்லாப்புக்கு நாம் We are மரித்திருக்கிறோம். raised to be like Jesus. நாம் இயேசு எழுந்திருந்து போல நாமும் To எழுந்திருந்து be like Jesus இயேசுவை போல and to join with Jesus. இயேசுவோடு சேர்ந்து கொள்ளுவோம். So what kind of life we lead today? இன்றைக்கு நாம் என்ன ஜீவியத்தை ஜீவிக்கிறோம்? If we want to be one in the second group, if we want to நாம் be இந்த one in the இரண்டாவது second, கூட்டத்திலே இருக்க வேண்டும் என்றால் and to be taken away hearing the coming of Jesus, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் today you are said dead people. நீங்கள் இன்றைக்கு You are must be a dead people. நாம் மரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். Not dead, died like other people. மற்ற செத்தவர்களைப் போல அல்ல. Sin cannot have rule over you. பாவம் நம்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. I'm so much sad to hear the condition of some people today. இன்றைக்கு சில பேருடைய நிலைமையை கேட்கும் பொழுது அவ்வளவு People வருத்தமா are இருக்கிறது. living in sin. இன்னும் பாவத்தில் ஜீவிக்கிறார்கள். Living in sin. இன்னும் பாவத்தில் Why இருக்கிறார்கள். people are falling today? இன்றைக்கு ஏன் விழுந்து போகிறார்கள்? Because they are not fully saved. அவர்கள் முழுமையாக They are ரட்சிக்கப்பட்டு not at தீரவில்லை. all dead in Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் There மரிக்கவில்லை are இன்னும். people ஜனங்கள் இருக்கிறார்கள் who are in the church for a long time. ஏதோ நீண்ட நாட்களாக But சபையில் they are இருக்கிறார்கள். not dead in Christ. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லையே. They do all the evil like the worldly people are doing today. இன்றைக்கு உலகத்தார் செய்வது போல இவர்களும் செய்கிறார்கள். They are separate. They are not living right, and they make others to fall away. அவர்களும் சரியான ஜீவியத்தை ஜீவிப்பதில்லை, மற்றவர்களுக்கும் இடையூறாய் இருக்கிறார்கள். Dead in Christ. ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்க What வேண்டும். is death? மரணம் என்றால் Is என்ன? separation. ஒரு பிரிவினை. Is the separation is taking place? இந்த பிரிவினை ஏற்பட்டிருக்கிறதா? Last week in the message I said, கடந்த வார செய்தியிலே நான் சொன்னேன், when when the people are saved, ஜனங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது and there will be an experience that all the evil are taken one by one out away from them. அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், ஒன்றின் பின் ஒன்றாக எல்லா பொல்லாப்பும் அவர்களிலிருந்து எடுத்து So, போடுகிறதை. are you saved today? இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? Are you dead person? நீ இன்றைக்கு மரித்தவனை போன்று If you காணப்படுகிறாயா? are dead, the world cannot work with you. நீ மரித்த மனிதனா இருப்பாய் என்றால் உலகத்திற்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. Only Jesus can work with you.
இயேசு மாத்திரமே உன்னோடு கிரியை செய்ய So the முடியும். Bible says ஆகவே வேதம் சொல்கிறது the second group will be the ones who are dead in Christ. இரண்டாவது கூட்டமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். Separated from Jesus. அதாவது இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Is that you? அது நீயா? At least this is needed. இது தேவைப்படுகிறது. முதல்ல கண்ணை மூடி கண்ணை திறந்து இயேசுவை பார்த்து அவரோடு சேர்ந்து ஒரு ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் இல்லாவிட்டாலும் இயேசு சாமியுடைய வருகையில கல்லறைக்குள்ள இருந்து விழித்து அவரோடு கூட சேர்ந்து கொள்ளும் அந்த ஒரு ஜீவியத்துக்காகிலும் நம்ம பிரயாசப்பட வேணும். What is your preparation? எந்த விதமான ஆயத்தத்துக்குள் நீ இருக்கிறாய்? Why do you live today? இன்றைக்கு நீ என்ன செய்கிறாய்? See the third group. மூன்றாவது கூட்டத்தை நாம் பார்ப்போம். Revelation வெளிப்படுத்துதல் chapter 20 20ஆம் அதிகாரம் verse 1 to 15. Read 1 to 11 to 13. 11ஆம் வசனத்திலிருந்து 13 முடிய உள்ள வசனங்கள். 20 11லேருந்து 13. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இது தமிழ்ல சொல்றேன், நல்லா புரியும். மூணாவது கூட்டம் ஒண்ணு இருக்குது. அவங்கன்னா ரட்சிக்கப்படாத ஜனங்க, உலக ஜனங்க, பாவத்தில் இருக்கிறவங்க, இயேசுக்குள்ள வரல, சபைக்குள்ள வரல. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் எழுந்திருக்க கண்டேன். இந்த மூணாவதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா, மரிச்ச ஒரு நாள்ல யாரா இருக்கட்டும், whoever it might be, யாரா இருந்தாலும் every dead shall rise. செத்து போனவங்க எல்லாம் எழுந்திருப்பாங்க. And you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? When they open their eyes, அவர்கள் கண்ணை திறந்து when பார்க்கும் they பொழுது, awake, அவர்கள் விழிக்கும் பொழுது they see a judge sitting before them. அவருக்கு முன்பாக ஒரு நியாயம் தீர்க்கிறவர் உட்கார்ந்திருப்பார். Not the loving Jesus with a great laugh and arms saying come. ஒரு அன்பான இயேசு வா என்று அழைக்கும்படியான இயேசு அல்ல, நியாயாதிபதி. Not the sound and the shout of archangels of the coming of Jesus. இயேசுவின் வருகையின் பொழுது அந்த எக்காள துணியோடு தேவ தூதரோடு சத்தம் அல்ல. No. இல்லவே இல்லை. They will see a judgment seat. அங்கே ஒரு நியாய சிம்மாசனம். They will see a judge sitting there. அதிலே நியாயாதிபதி வீற்றிருப்பார். ஒரு கோர்ட்ல கொண்டு போய் ஜட்ஜ் முன்னால நெத்தி வச்சுட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு கொஞ்சம். ஐயோ வேற என்ன கேட்க போறாரோ, என்ன ஆக போதோ, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரோ, கிடு 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 கிடுன்னு இருதயம் எல்லாம் ஆடும். என்னத்த சொல்றதுன்னு தெரியாது, என்னத்த சொல்லவா மறைக்கணும்னு தெரியாது, அப்படியே கன்ஃபியூஸ். எஸ், நம்பி போய் நிற்போம். you will see a judge. ஒரு நியாயாதிபதியை காண்பார்கள். A tremendous fear will fall upon you. அப்பொழுது ஒரு பெரிய பயம் அவர்கள் மேல் வரும். என்ன செய்வேன்? What shall I do? நான் என்ன செய்வேன்? Because you don't know Jesus. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை When அறியாதவர்கள். you are still looking at him, இன்னும் அவரை பார்த்து கொண்டிருக்கும் wondering பொழுது what to do, என்ன செய்வது என்று தெரியாமல் all of a sudden the earth will pass away. திடீரென்று உனக்கு கீழே இருக்கும்படியான பூமி This is not a கடந்து போகும். story. This is not a story. இது ஒரு கதை அல்ல, This is the fact. இது நடக்கும் உண்மை. One day we are going to see that happening. இது ஒரு நாளிலே நடப்பதை நாம் பார்க்க போகிறோம். அவங்க நின்னு இருக்கிற இடம் அப்படியே அகன்று போயிடும். அம்பலத்திலயா, அந்தரத்துல அப்படியே நின்னுகின்னு ஆடுற மாதிரி கீழே காலில் எல்லாம் போச்சு. எங்க இருக்கிற, எப்படி இருக்கிற, என்ன ஆக போகுது எனக்கு? You have no support to stand upon. நீ உறுதியாய் நிற்கும்படியான பூமி இல்லை. Support, no support. எந்த விதமான ஒரு ஊன்றுகோலும் இல்லை. And it will shock you up. அது உனக்கு வேதனையை கொடுக்கும். What will happen? How I stand? நான் எங்க நிற்க போறேன், நடுங்கி போய்விடும். When you are still looking at thinking about it, the heaven will pass away.
நம்ம அப்படியே அவங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வானங்கள் அகன்று போகும். காலு கீழே இருந்த பூமி போயிடுச்சு, தலைக்கு மேல இருந்த வானமும் போயிடுச்சு. அப்படியே இந்த மத்தியில அந்த இடத்துல நின்று ஐயோ என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே, இருக்கிற ஜட்ஜ் என்ன செய்ய போறாரோ, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு பெரிய பயம் வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தின்னு இருக்கும் போது அவர் 10 பேர் எழும்புவாங்க, செத்தவன் எழும்புவான். சிறியோரையும் மரித்தவர்களாடைய சிறியோரையும் பெரியோர்களையும் சொல்லுது. குழந்தை குட்டி கேள்வி எல்லாம் கூட்டமா எழும்புவாங்க. அங்க பார்த்தா ஒரு 4 குழந்தை இருக்குமா, அங்க பார்த்தா ஒரு 10 பொம்பளைங்க எழுந்துவாங்க, அங்க பார்த்தா 10 ஆண்களா 10 ஆண்கள் அங்க எழும்புவாங்க, அங்க பார்த்தா இன்னொரு ஒரு 100 பேர் எழும்புவாங்க. அப்படி எழும்புவாங்க. எல்லாம் நின்னுங்கன்னு அப்படியே ஆடி நிக்க போறாங்க. என்ன இது, ஐயோயோ எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம், ஒன்னும் புரியாது. That is the sad end of those who do not become a child of God. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறாத ஜனங்களுடைய நிலைமை. இன்னும் கேளுங்க என்ன சொல்லுதுன்னு. 13வது வசனத்துல சொல்லுது, 13 தானே சொல்லுது, 13ல என்ன தெரியுமா சொல்லுது, சமுத்திரம் தன்னில் மரித்தோரை ஒப்புவிக்கும். அப்பதான் அது என்ன அர்த்தம் சொன்னா, இறந்தவங்க எல்லாரையும் எழுப்பி போ எங்கப்பா இதோ நியாயம் தீர்க்கிறாரு ஜட்ஜு, அவர் முன்னால போன நீயும் நானும், நான் வரமாட்டாங்க நல்ல காலம், இதோ போய் சொல்றீங்க, நான் தான் உன்னை வழி பண்ணி அங்க போய் பார்க்கணுமே, கட்டாயம் நான் வரமாட்டேன். அங்க போயிட்டாங்க, அந்த கைவிடப்பட்டாங்க போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். சின்னவங்களும் பெரியவங்களும் அப்படியே எழும்பி கூட்டமா வந்து ஐயோ என்ன பண்றது, ஒரே அழுகையா இருக்கும், ஒரே சத்தமா இருக்கும், ஐயோன்னு கத்துற நிலைமை நடக்கும். ஏன்னா எல்லாம் கீழே இல்லை மேலே இல்லை நடக்க தெரியல உட்காந்துக்கிறாங்க. அப்ப பார்த்தா என்ன இருப்பான்னா ஒரு 5 பேர் எழுந்திருப்பான். உனக்கு நல்லா தெரியும் அவன் வந்து தூக்கு போட்டுன்னு செத்துட்டான். ஐயோ இவன் தூக்கு போட்டுன்னு செத்தானே, அவன் ஏஞ்சி வந்து நின்றுருப்பான், நான் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் இன்னும் 5 பேரை பார்த்தா, இன்னொரு 10 பேரை பார்த்தா அவங்க என்ன இருப்பாங்கன்னா தண்ணியில் சமுத்திரத்தில் மாண்டவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா கிணத்துல உந்து குடிச்சவங்கன்னு அர்த்தம். கிணத்துல உந்து உயிர் போனவங்க, செத்தவங்க, கிணத்துல குதிச்சு உயிர் செத்தவங்க, கிணத்துல குதிச்சு செத்தவங்க எல்லாம் வெளியே வரும். ஐயோ எனக்கு தெரியுமே, இவன் கிணத்துல குடிச்சால, இவனை போனமா தூக்கி போட்டாங்களா, வந்து நின்று இருக்கிறான், ஐயோ கிணத்துல குடிச்ச வந்திருக்கான். அங்க இன்னும் 4 பேர் வந்துட்டு இருப்பான். அவன் ஐயோ இவன் கத்தியில குத்தாங்களே, இவனை கத்தியில குத்தி அவன் செத்தானே, அவன் வந்து அங்க வந்து நின்று இருப்பான். கத்தியில குத்தவன் எழும்புவான், தூக்கு போட்டுனவன் அங்க எழும்பின்னு இருப்பான். அங்க அப்புறம் வந்து இன்னும் எப்படி பண்ணுங்க, ஆக்சிடென்ட் வந்துச்சு, நான் தானே ஆக்சிடென்ட்ல இருக்கிற தூக்கி போட்டுன்னு போனேன், அவன் செத்தான நிக்கிறான், நீ தான் என்ன தூக்கினவன், நீ தான், நான் வந்து நிக்கிறேன். அக்கிரமம் செஞ்சவன், அகால மரணத்தை சந்திச்சவங்க, தேவனுக்கு கூட இல்லாத மனுஷர்கள்லாம் எழும்பி நிற்பாங்க, ஓன்னு கத்த. இது 3வது கூட்டம், கண் திறந்து பார்ப்பது. So it is important for us. மிக முக்கியமானது. What is our choice? What is your choice? நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? What is your choice? உடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? Where do you want to be? எந்த கூட்டத்திலே நீ இருக்க The Bible விரும்புகிறாய்? tells us வேதவசனம் திட்டவட்டமாக all சொல்கிறது. this will happen in a very short time. இவையெல்லாம் குறுகிய காலத்தில் நடக்கும். That's the reason the Bible says. ஆகவே தான் வேதம் சொல்கிறது. 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் Verse 15. 15ஆம் வசனம். In a moment, in a twinkling of an eye. ஒரு சண பொழுதிலே, ஒரு கண்ணிமை பொழுதிலே, Just like that. ஒரு கண்ணிமைக்கிற பொழுதிலே You have to open your eyes, awake, நம் கண்ணை திறந்து பார்க்க வேண்டும். and see the misery. அங்கே இருக்கும்படியான பொல்லாப்பை நீ Or பார்ப்பாய். see the great blessing, eternal blessing. அல்லது நித்திய ராஜ்யத்தின் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். Or see Jesus and be with him. அல்லது இயேசுவை பார்த்து இயேசுவோடு நாம் இருக்க What வேண்டும். is your choice today? இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? What is your life today? இன்றைக்கு உன்னுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது? We do not know when that sleep to go out from the world will come. நம்முடைய உலகத்தை விட்டு நாம் மரித்து போகிற நாள் எப்பொழுதுன்னு தெரியாது. என்னங்க இது, என் வயசு என்ன தெரியுமா? இப்போதான் எனக்கு வந்து 13 வயசு முடிஞ்சு 14 வயசு நடக்குதுங்க. இதுக்குள்ள சாக போறேன். எங்க அப்பாக்குறாங்க, எங்க அம்மாக்குறாங்க, எங்க தாத்தாக்குறாங்க, எங்க தாத்தாவுக்கு தாத்தா இருக்க முடியாது, தாத்தாவுக்கு அப்பா கூட இருப்பாங்க.
அவங்களாம் சாவாம அவங்களும் அமையா இருந்தா ஒண்ணு வந்திருப்பா அது கிடக்கட்டும், எவ்வளவு நாள் வந்தா இருக்கட்டும். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் வராது, அப்ப வரும்போது பார்த்துக்கலாம். என்ன நடக்குது இங்க? ஊனா ஒருத்தர் சாவுறாங்க, ஆனா ஒருத்தர் சாவுறாங்க. திடீர்னு மரணம் அள்ளி கொண்டு போகுது ஜனங்களை. ஆகையால we must have a choice. ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். What is your choice? நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? God gives you day after day. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். You know why? ஏன் தெரியுமா? It's just to prepare yourself. உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி. You have to choose where you want to be. நாம் எங்கே போக வேண்டும் என்பதை நாம் And நிதானிக்க prepare வேண்டும். yourself for that. அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். If God gives you 10 years, கர்த்தர் உனக்கு இன்னும் 10 ஆண்டை if கொடுத்தார். God gives you 30 or 40 years, 20 அல்லது 40 வருஷத்தை ஆண்டவர் it உனக்கு is கொடுத்தார். to prepare you to reach or awake in that place where you are chosen. நீ தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த இடத்திற்கு உன்னுடைய கண்ணை விடுத்து பார்க்கும் பொழுது அங்கே செல்வதற்காக ஆயத்தப்பட. So God is giving you days. ஆகவேதான் நாட்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். One person told me, ஒரு மனுஷர் சொன்னார், ஐயா கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணுங்க. என்னங்க ஜெபம் பண்ணோன்னு? எனக்கு ஒரே ஒரு இஷ்டங்க, வாழ்க்கையில எனக்கு ஒரு விருப்பம் ஒண்ணு இருக்குதுங்க, அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கணும். சரி, நல்லதுதான். அது என்னதுங்க அந்த கிருஷ்ணனா? என்ன தெரியுமாங்க, நான் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும். அதான் வாழ்க்கையிலே ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும். அந்த வீடு கட்டின உடனே என் சொந்த வீட்டுக்குள்ள நான் சாகணும். என் சொந்த வீட்டில இருந்து என் சாவு வெளியில போகணும். எப்படின்னா என்ன ஆசை பத்தியா இருக்கு. இந்த ஜெபத்தை நான் பண்ணணுமா அவருக்கு? நான் கேட்டேன், ஏயா இது ஒரு ஜெபமா, இது ஒரு விருப்பமா? நான் இறந்தா தேவ தூதர்கள் வந்து என்னை தூக்கி கொண்டு தேவனிடத்துல போகணும்னு சொன்னீங்கன்னா அருமையா சந்தோஷமா ஜெபம் பண்ணியிருப்பேன். ஒரு சொந்த வீடு கட்டி அது உள்ள செத்து அதுல இருந்து என்ன தூக்கின்னு போனா இது அக்கிரமமா இருக்குது. இது அப்படியே சொன்னேன், நான் அப்படியே தான் சொன்னேன். இன்னைக்கு உன்னுடைய விருப்பம் என்ன? இன்னத்துக்காக நான் ஜீவிக்கணும். நாளைக்கு இன்னத்துக்கு ஜெயிக்கணுமா? எனக்கு பொண்ணு இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை, அவங்களெல்லாம் காப்பாத்தமானா அதுக்குதான் ஜீவிக்கிறேன். அவங்க எங்க போவாங்க? அந்தரத்துல போய் அங்க நின்று அப்படியே இருந்து போது கீழே இருந்தது என்னது? பூமி கீழே குடுகுடுன்னு உருண்டு போச்சு, வானம் உருண்டு போச்சு, செத்தவனும் கொலை பண்ணணும், திருடணும், வீடு பூந்து திருடினவனும். இப்போ என்ன தெரியுமா இருக்குது? ராத்திரில அவங்க இருக்க வீட்டுல ராத்திரில காத்தடிக்கும், காத்தடிச்சா மரம் ஆடும், மரம் ஆட்டினா இலையில இருந்து சத்தம் வரும். இவங்க சொல்ல வேண்டியது, பாஸ்டர் ராத்திரி ஆனா எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு மரம் இருக்குதுங்க, அது அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு ஆடுதுங்க. அது அந்த சத்தம் கேட்டா உடம்பெல்லாம் குலுங்குதுங்க. எப்படி இது பத்தியா? காத்துல மரம் ஆடுது, அது இவருக்கு பேய் ஆகி போச்சு. அங்கேயால பேய் பிடிச்சிக்கிச்சு. பேய் இல்ல, பேய் ஆடுதுங்க, ஒண்ணுமே முடியல. இன்னொருத்தர் சொல்ல வேண்டியது, பாஸ்டர் ராத்திரி போய் பட்டனா மிதிக்குது பாருங்க, மூச்சை விட முடியலைங்க, மாத்தி மாத்தி மிதிக்குது. நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், களிமண் வீடு கட்டுறதுக்கு தான் களிமண்ணை மிதிப்பாங்கன்னு, களிமண்ணை மிதிப்பாங்க, களிமண் வீட்டுக்கு களிமண் கூட்டுறதுக்கு மிதிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க என்னன்னா ராத்திரி ஆனா பேய் வந்து மிதிக்குதான் அவங்களுக்கு. எங்க எப்படின்னாம எங்க எப்படிமா மிதிக்குது, எப்படிப்பா மிதிக்குது அப்படின்னா நெஞ்சில மிதிக்குதுங்க, மூச்சு விட முடியல. நான் அப்படியே திணறி திணறி போயிட்டு அலறேங்க. பேய் பேய் பயம் ஜனங்களுக்கு. If you are a person preparing to meet Jesus, நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டமா how இருப்பாய். the devil be afraid of you? பிசாசு உன்னை எப்படி பயப்படுத்தும்? Because Jesus is working in your life. ஏனென்றால் இயேசு உன்னிலே கிரியை செய்கிறாரே. You want preparation, உனக்கு அந்த ஆயத்தம் தேவை. but Jesus is the one who prepares you. இயேசு உன்னை ஆயத்தப்படுத்தி So வருகிறார். when the hand of Jesus is moving in your life, இயேசுவினுடைய கரம் உன்னிலே கிரியை செய்யும் பொழுது what the devil can do? பிசாசு உனக்கு என்ன செய்ய முடியும்? People come and tell me, ஜனங்கள் வந்து இடத்துல சொல்லுகிறார்கள், வியாதிங்க வியாதி இருக்குதுங்க, ஜெபம் பண்ணுங்க சுகமாவும் சுகமாவும்னு. நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. ஒரு ஆளுக்கு ஜெபம் இதே வருது, ஒரு ஆளுக்கு ஆபத்தா போச்சு,
அங்கேருந்து தூக்கி போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, ஆஹா இது ரொம்ப ரொம்ப பிரமாதமா சீரியஸ். ரொம்ப சீரியஸான வியாதி இது. என்னங்க வியாதிங்க அதுன்னா? கேன்சர் வியாதிங்க. ஐயோ எப்படின்னா எப்படின்னா அவங்கள காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். என்ன வந்தாலும் காதுல இருக்குதுன்னா இப்போ இங்க வருதா வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்னது, காணிக்கப்பட்டியில வருது, கையில காதுல இருக்கிற நகையெல்லாம் கூட. ஆனா ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, அதை அடமானம் வச்சு வித்தினாலும், நிலத்தை வித்தினாலும் நான் உதவி செய்யறேன், நீங்க காப்பாத்தி கொடுத்தா போதும் டாக்டர்னு கத்தியா காசு எடுத்துன்னு போய் வச்சுக்கிட்டு இந்த கேன்சர் வியாதியில இருந்து சுகப்படுத்துங்கன்னு. சரி என்னால முடிஞ்சது நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்வான். சரி ஆப்ரேஷன் பண்ணு. அங்க ஆப்ரேஷன் பண்ண உடனே அப்படியே திறந்து பார்த்துட்டு ஒண்ணு முடியாது, அப்படியே மூடிட்டான். அங்கே என்ன சொல்லுவான், கால்ல இருந்து தலை வரைக்கும் அது பரவி போச்சு, உடம்பு முழுசும் கேன்சர் ஆகி போச்சு. அகையால இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க திறந்து பார்த்துட்டு அப்படியே மூடிட்டோம். இவர் இருக்கிறது ஒருவேளை ஒரு 2 வாரம் இருப்பாரு, மிஞ்சி போனா 2 மாசம் தான் இருப்பாரு. அதுக்கு மிஞ்சி இவரை எதிர்பார்க்க முடியாது. ஆகையால நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறது நல்லது. அவருக்கு விருப்பமானதெல்லாம் கொடுங்க, நல்லா சாப்பிடட்டும், எல்லார்கிட்டையும் பழகட்டும், போற இடத்தெல்லாம் கூட்டின்னு போங்க, சந்தோஷமா இருந்து சாகட்டும். 2 வாரம் மிஞ்சி போச்சுன்னா 2 மாசம் இவங்கெல்லாம் தூக்கின்னு வருவாங்க அவரை. ஐயோ டாக்டர் சொல்லிட்டான்னு அவர்கிட்ட சொல்லக்கூடாதான். ஏன்னா ரகசியமா சொல்லுவாங்க, 2 வாரம் தான் கொடுத்துக்கிறாங்க, 2 வாரம் தான் கொடுத்துக்கிறாங்கன்னு. ஊரெல்லாம் தெரியும் 2 வாரம் தான் உயிர், 2 வாரம் தான் உயிர் அப்படின்ட்டு. வர்றவெல்லாம் முட்டாய் எடுத்துன்னு வந்துடுவான், வர்றவெல்லாம் கோழிக்கறி ஆக்கின்னு வந்துடுவான். ஏன்னா இஷ்டமானதெல்லாம் அவர் கொடுன்னு சொல்லிட்டாங்களே. ஆகிய சொந்தக்காரெல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு இஷ்டமானதெல்லாம் கொடுப்பாங்க. அவரு இருக்கார ரொம்ப சந்தோஷமா வாங்கி நல்லா சாப்பிட்டு இருப்பாரு. என்னம்மா டாக்டர் என்ன சாப்பிட சொல்லிட்டாரு? ஆமாம்மா சாப்பிட சொல்லிட்டாரு. பாவம் பின்னால போய் அந்தம்மா அழுதுன்னு இருக்கும், மூச்சு தோட்டிக்கின்னு சாப்பிடுங்க ஐயா, நீங்க சாப்பிடுங்க பரவாயில்லன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர் இஷ்டத்தை சாப்பிட்டுனே இருப்பாரு. 2 வாரம் தானே அப்படின்னு. அப்புறம் மத்தா 2 வாரம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் சாவல. இழுக்கிறது இழுக்க மாட்டேன்து, ஐயோ ஐயோன்னு கத்த மாட்டேன்து. கறியும் மீனும் அப்புறம் என்ன செய்யுது, பருப்பும் சாம்பாரமா சாப்பிட்டுக்கினே அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கான்னு கேட்கிறாரு. 2 வாரம் போச்சு, எல்லாரும் 2 வாரம். இன்னும் அவர் சொன்னார 2 மாசம் ஆகியால ரொம்ப அன்பை பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 மாசமா நல்ல சாப்பாடு தான் அவருக்கு. அவர் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இருந்துட்டு 2 மாசம் முடியல. இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குமா, நான் நடக்கலான்னு விருப்பப்படுறேன் அப்படின்னுவாரு. உடனே பத்துன்னு உட்காந்து ஏந்திரிக்க முடியல, இங்க நோவுது அங்க நோவுது, எதுனா பிடிங்க கையை பிடிங்க தூக்கி விடுங்கன்னுவாங்க. எவனா நீ தூக்காதம்மா, நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கினே இந்த சாக போடுவார். 2வது மாசம் ஆரம்பிச்சிடுச்சு, இதுதான் முடிவு மாசம் இவருக்கு. அந்த மாதிரி பார்த்துருந்தா அவர் அழகா கையை ஊனி ஏஞ்சி நின்று மெதுவா, நானே கொஞ்சம் பலமா இருக்கிற மாதிரி இருக்குதுமா, நானே 2 அடி எடுத்து வைக்கலாமான்னு நடக்க ஆரம்பிப்பாரு. என்ன இது சாரம்னு சொல்றாரு, இவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு. உடனே இவங்க எல்லாரும் சொந்தக்காரங்க சொல்லிடுவாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. அவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. நடக்கிறாரா அப்படியான்னு வர்றவனா, நாங்க என்னென்னமோ நினைச்சோம், டாக்டர் தெரியுமா சொன்னாரு, செத்து போடுவீங்கன்னு சொன்னாரு, நீங்க நடக்கிறீங்க. ஐயா எந்த மழையா சொன்ன அந்த மாதிரி நான் நடக்கிறேன். ஆனா அருமையா நடப்பாரு. இன்னும் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா? இயேசுவா மேல விசுவாசம் இருக்கிறார், தெய்வீக சுகம் பெற்ற மனுஷன். அப்புறம் 2 வருஷம் ஆகும், அப்படியேதான் ஜெயிப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் பண்ற பிரசங்கம், நான் the healing that I preach, ஆக்குதலை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன். எக்ஸ்பீரியன்ஸ், அது என்னுடைய சொந்த அனுபவம். 4 வருஷத்துக்கு முன்னால செத்து பொச்சிட்டு இருக்கணும் நான். இன்னைக்கு மற்றவங்களை புதைக்கிறேன் நான். என்ன பொச்சு இருக்குன்னா 4 மாசத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னால டாக்டர் சொன்னாங்க, என்னது அது இங்க ஆக்சிஜன் கேஸ் வச்சுக்கணும். இங்க என்ன இருக்குங்க கேஸ், இப்போ இது மைக்கு இது வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி மூக்குள்ள ஒன்று விட்டுக்கின்னு என்ன தெரியுமா சொல்றார், வசனம் என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு பேசணும்னு சொன்னான். வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை தான் கோயிலுக்கு போகணும், சத்தமாவே பேசக்கூடாது அப்படின்னா. இன்னைக்கு பாரு நான் பேசினுக்கிறேன், நடக்க கூடாதுன்னு சொன்னான், ரூமை விட்டு கீழே இறங்காதேன்னு சொன்னான். இதோ இறங்கி நடந்துட்டு தான் இருக்கிறேன். The divine healing is real. தெய்வீக சுகம் உண்மையானது பாருங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know why? ஏன் தெரியுமா? Let me tell you something more. இன்னும் கொஞ்சம் காரியத்தை சொல்லுகிறேன். Take Prabhu. சகோதரர் பிரபு எடுத்துக்கொண்டு போனாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, மயக்கம் வந்துடுச்சு, ஒன்றும் தெரியாது, எல்லாம் அழகாக தூக்கின்னு போனோன்னு. அங்கே போன என்ன செஞ்சானா, ஆப்ரேஷன் பண்ணோன்னா. அவன் என்ன சொல்கிறான், ஆப்ரேஷன் பண்ணா ஒன்றும் சொல்ல முடியாது. கண்ணை திறந்தா
அப்புறம் தான் மீதியெல்லாம் அப்படின்னு ஆபரேஷன் பண்ணி போட்டான். 5 மணி நேரம் ஆச்சு. அங்க உட்கார்ந்து இருக்கிறோம், சுத்தி போய் இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா போய் உள்ள போய் பார்த்துன்னு வந்திருக்கிறோம். கண்ணை மூடி அவன் பாட்டு பட்டுன்னு இருக்கிறான். ஹார்ட் அட்டாக்கு, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஒன்றும் சொல்ல முடியாது. கண்ணை பேசாம இருங்க, கண்ணு திறந்தா பார்க்கலாம் அப்படின்னு 5 மணி நேரம் பொறுத்து கண்ணு திறந்தான். இன்னைக்கு நடந்துன்னு இருக்கிறான், வேலை செஞ்சு இருக்கிறோம். டிவைன் ஹீலிங் இஸ் ரியல். தெய்வீக சுகம் உண்மை. God is a healer. தேவன் சுகம் அளிப்பவர். And he is our God. அவர் நம்முடைய தேவன். We are not looking for the divine healing. ஏதோ தெய்வீக சுகம் வேறு இடத்துல இருந்து அல்ல. முட்டாள் தான் இன்னைக்கு எங்க பாரு கூட்டம், எழுப்புதல் கூட்டங்கள். இன்னும் சொல்லிட்டு தான் பார்க்காதவன் பார்க்கிறான், காதுகள் செவிடாகிறது இல்ல, கேட்காதவர்கள் கேட்கிறார்கள், செவிட்டு காது திறக்கப்படுகிறது, குருடன் நடக்கிறான், குருடன் பார்க்கிறான், குருடன் பார்க்கிறான், சப்பானி சப்பானி நடக்கிறான். எல்லாரும் வாருங்கள், சுவிசேஷத்தை கேளுங்கள். இன்னும் அக்கிரமான தூது தெரியுமா? அது தெய்வீக சுகத்தை நம்ம பிரசங்கம் பண்ணல, சுகம் கொடுக்கிற இயேசுவை தான் நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம். உன்னை பார்த்து என்ன பார்த்து பிசாசு பயப்படணும். ஏன் தெரியுமா? ஆயத்தப்படுகிறேன், நானு இயேசுவை பார்க்க ஆயத்தப்படுகிறேன். இயேசுடைய பிரசன்னம் இப்போ என் மேல உன் மேல இருக்குது. இயேசு நமக்குள்ள அவர் கரத்தினால் கிரியை செய்கிறார். எப்படி பிசாசு உன்னை நோக்கம்? அந்த சரீரத்துல வியாதிக்கு எங்க அதிகாரம் இருக்குது? வரும் வியாதி, ஆனா அந்த வியாதியை கண்டு நம்ம வாழப்பட மாட்டோம். வியாதிக்கு அதிகாரம் கிடையாது நம்ம மேல. யார் மேல அதிகாரம் கிடையாது? எல்லாம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன அதிகாரம் கிடையாதா? ஒரு காலம் இல்லை. நான் கிறிஸ்தவங்க, இன்னும் போய் சொல்றேன், இன்னும் திருடுறேன், இன்னும் வேண்டியதெல்லாம் பண்றேன், அந்த மாதிரி பட்டவங்க இல்லை. நான் என் இயேசுவை சந்திக்க, எப்படியாகிலும் அவரை பார்க்க என் கண்கள் விழிக்கும் பொழுது அவருடைய சாயலிலே திருப்தியாக எனக்கு ஒரே ஒரு விருப்பம், என் வாழ்க்கையின் விருப்பம், என் எதிர்காலத்தின் நோக்கம் என்னவென்றால் இயேசுவை நான் சந்திக்க வேணும். அந்த அவருடைய குளோரியஸ் ஃபேஸ், மகிமையின் முகத்தை நான் தரிசிக்க வேணும். அதற்கு எனக்கு ஒரு ஆயத்தம் வேணும் சுவாமி அப்படி நான் காத்துன்னு இருக்கேன்னா, உன்னை கண்டு பேய் பயப்படுது, உன்னை கண்டு வியாதி பயப்படும். வியாதியை கண்டு நான் பயப்பட வேண்டியதில்லை, வியாதியை கண்டு நீ பயப்பட வேண்டியதில்லை, நம்ம கண்டு வியாதி பயப்படும். வியாதிக்கு அதிகாரம் எங்க இருக்குது? அங்க பாரு, வேற என்ன சொல்றது? 1 Corinthians 15 chapter 15ஆம் அதிகாரம் last verse, கடைசி வசனம். வியாதினா பயம், ஐயோ வியாதி வந்துச்சு ஜபிக்கிறோம். உன்னை கண்டு வியாதி பயப்படணுமே, அந்த விதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்காரு. அது ஏன் உன் வாழ்க்கையை அமையக்கூடாது? படி 1 கொரிந்தியர் 15 கடைசி. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் இருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கோம். ஓ டெத், வேர் இஸ் மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? ஓ டெத், வேர் இஸ் யுவர் பவர்? அண்ட் ஓ பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh hell, where is your strength? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? This is the life. This is the life. இதுதான் நம்முடைய ஜீவிதம். People think this is possible only when they die. No. ஜனங்கள் நினைக்கிறார்கள் இதெல்லாம் மரித்த பின்பு என்று. But this is for today. அது இன்றைக்கும். Is the devil afraid of you? பிசாசு உன்னை கண்டு பயப்படுகிறதா? Is the sickness afraid of you? வியாதி உன்னை கண்டு பயப்படுகிறதா? Is the world afraid of you? உலகம் உன்னை கண்டு பயப்படுகிறதா? Not because you are a powerful man. ஏதோ நீ ரொம்ப பலசாலி என்று அல்ல. Because you are a man who is preparing to meet Jesus. இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுகிற மனுஷன் என்பதற்காக. You are a man who are preparing to open your eyes in the presence of Jesus. நீ உன்னை தானே ஆயத்தப்படுத்திக் கொண்டு இயேசுவுடைய பிரசன்னத்திலே நீ கண் விழித்து பார்க்க வேண்டும். So this is the kind of people we need today. இன்றைக்கு இத்தகையப்பட்ட கூட்டத்தின் ஜனங்கள் தேவை. How many thousands of people are going to rise, small and great? சிறியோரும் பெரியோரும் எத்தனை கூட்டமான ஜனங்கள் எழும்ப போகிறார்கள். Misery and cry. அவர்கள் வியாகுலப்பட்டு வருத்தத்தோடு, ஐயோ என்ன நடக்க போதோ, ஐயோ பயமா இருக்குதே, நித்தியமாய் நான் எப்படி இந்த நிலைமையில இருப்பேன், ஐயோ ஐயோன்னு கத்துற கூட்டங்கள் ஆயிரமாய் லட்சமாய் எழும்ப போகுது. அவங்களுக்காக என்ன செய்யற? நீ மட்டும் ஏசாமிட்ட போயிட்டா போதுமா? சத்தியத்தை அறிவிக்க வேணும். இன்னைக்கு சத்தியத்துக்கு அறிவிக்கிறதுக்கு பதிலாக வெறுப்பையும் பொய்யையும் பிரிவினையும் நம்முடைய சபையில அறிவிக்கப்படுகிறது. என்ன வசனத்துமான காரியம் தெரியுமா? ஆனா அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நம்மகிட்ட ஒரே ஒரு நோக்கம் உண்டு. கொஞ்ச நாளும் இயேசுவை தரிசிக்கிற ஜனங்கள் எழும்ப வேணும். கொஞ்ச பேர்னாலும் இயேசுவோடு கூட
போய் சேருகிற ஜனங்கள் எழுப்பப்பட வேணும். அவர்களுக்கு ஆயத்தத்தை செய்வதற்கு உதவியாய் சபை அமைய வேணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்போ அது மட்டும் இல்லாத படிக்கு ஒருவேளை ஆயத்தம் என்ற ஒரு ஜீவியத்துக்குள்ள இயேசுவை சந்திக்க ஆயத்தம் என்ற ஜீவியத்துக்குள்ளே வந்திருப்பாயானால், ஆயத்தப்படாத கத்தி கொண்டு நித்தியமாய் ஐயோ என்று திகிலறி இருக்கிற நிலைமையில ஓடிக்கொண்டிருக்க ஜனத்துக்கு சத்தியம் அறிவிக்க வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் இவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட போய் நமக்கு வேண்டியதில்லை. அழிவிலே கதறக்கூடிய ஜனங்களை அந்த அழிவிலிருந்து வெளியில எடுக்கத்தக்கதாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும், இயேசுவை அறிவிக்க வேணும். ஒவ்வொருவரும் செய்ய வேணும். Every single person. ஒவ்வொரு நபரும் செய்ய வேண்டும். If you are a person who is preparing for Jesus, நீ இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஜனமாய் what இருப்பாய் is your என்றால் service உடைய சேவை என்ன? for somebody to come into that preparation? அந்த விதமான ஆயத்தத்துக்குள்ளே மற்றவர்கள் வர நீ என்ன செய்கிறாய்? So let us tell to Jesus, ஆகவே நாம் இயேசுவை நோக்கி it's பார்ப்போம். my desire of my, it is the desire of my life, oh God, இயேசுவே, என்னுடைய ஜீவித்தின் வாஞ்சியாய் இது இருக்கிறது. that I may wake up and see your glorious face. நான் கண் விழித்து உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் பார்க்க And வேண்டும். I rejoice in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே நான் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். Prepare me, Lord. இயேசுவே, என்னை நீர் ஆயத்தப்படுத்தும். Prepare me, Lord. என்னை நீர் ஆயத்தப்படுத்தும். You know your weakness. உம்முடைய பலவீனங்கள் உனக்கு தெரியும். Everybody has got some kind of weakness. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனங்கள் We இருக்கிறது. cannot stay with the weakness. அந்த பலவீனத்தோடு நாம் இருந்து கொண்டே We இருக்க must முடியாது. tell Jesus, நாம் இயேசுவிடத்திலே இது சொல்ல I see வேண்டும். this would hinder me. இது எனக்கு தடையா இருக்கும் ஆண்டவரே. So please take it away. இந்த தடையை நீர் அகற்றி போடும். Let us confess one after the other. ஒன்றின் பின் ஒன்றாக அறிக்கை We are செய்வோம். going to see a mighty people. நாம் ஒரு பலமுள்ள ஜனங்களை பார்க்க That போகிறோம். is my vision today. இன்றைக்கு இதுதான் என்னுடைய தரிசனமா We இருக்கிறது. don't care if the big number of people are there. ஏதோ பெரிய கூட்டமான ஜனங்கள் இருக்கிறார்கள் But என்றால் we want to see the people who are preparing to meet Jesus. ஆனால் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுகிற ஜனக்கூட்டம் நமக்கு And we இருக்கு. want to prepare such people. அந்த ஜனத்தை நாம் ஆயத்தப்படுத்த They are வேண்டும். the strong people of God. அப்பொழுது அவர்கள் தேவனுடைய உறுதிப்பட்ட ஜனங்கள். Are you the same? Are you that person? நீ அந்த உறுதிப்பட்ட பலனடைந்த ஜனமா? May the Lord speak to you this morning. இந்த காலவேளை தேவன் தாமே உங்களோடு Let பேசுவார். everybody stand. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். Hallelujah. We joined the service. ನಾವು ಆರಾಧನೆ ಕಳೆದುಕೊಂಡோம். We sang, we prayed, and we heard the voice of God. நாம் பாடினோம், நாம் ஜெபித்தோம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். I will be satisfied in his likeness when I awake. நான் விழிக்கிற பொழுது அவருடைய சாயலிலே நான் திருப்தியாவேன். Hallelujah. So it should be ringing in our mind. அது நம்முடைய சிந்தையிலே ஒலித்து கொண்டிருக்கிறதாய் காணப்பட வேண்டும். Then we will go forward and prepare to see the Jesus. ஆகவே அப்பொழுது நாம் ஆயத்தப்பட்டு இயேசுவை சந்திக்கும்படியாக முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். God is going to keep us in his will. கர்த்தர் அவருடைய சித்தத்திற்குள்ளாக நம்மை வைத்துக் கொள்ளப் போகிறார். Hallelujah. And the blessing will be manifold. ஆசீர்வாதம் அநேக பல மடங்காய் காணப்படும். And there will be sanctification. அங்கே பரிசுத்தமாக்குதல் இருக்கும். To see Jesus when he comes. இயேசு வருகிறதான வழியே அவரை காணும் பட்சமாக. Hallelujah. So meditate on the word. ஆகவே அந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். Find the plus. ஆசீர்வாதத்தை கண்டறிவோம். Now we are going to pray. இப்பொழுது ஜெபம் செய்ய போகிறோம். Father God, we thank you for this wonderful time. ஆண்டவராகிய இயேசுவே, நீ கொடுத்த இந்த மகா பெரிய நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. It is good to be in the presence of God in Sundays. ஞாயிற்றுக்கிழமைகளிலே உம்முடைய பிரசன்னத்திலே தரித்திருப்பது நலமாயிருக்கிறது ஆண்டவரே. You are giving us more times. நீர் எங்களுக்கு அதிக நேரங்களை தருகிறீர். And help us to utilize that. அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் நீர் உதவி செய்கிறீர் ஆண்டவரே. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Oh Jesus. Oh, let us meditate on the voice that you have brought today. நீர் நாளிலே கொண்டு வந்தபடி சத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக. And
get our paths correct. எங்களுடைய ஜீவியத்தின் பாதை சபைப்படுத்துகிறதாக காணப்படட்டும் ஆண்டவரே. Let us go forward in the path to reach the eternity. நித்தியத்தை சென்றடையும்படியாக பாதையிலே நாங்கள் முன்னேறும்படியாக உதவி செய்கிறார்கள். Keep us in thy precious blood, O Lord Jesus. இந்த அவைகளை விளையேறப்பட்ட ரத்தத்துக்குள்ளாக வைத்துக் கொள்வீரார்கள். We are in the very worst time, O Lord Jesus. மிகவும் மோசமான சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். But thy will be done. ஆனால் உடைய சித்தம் செய்யப்படட்டும் ஆண்டவரே. We surrender ourselves in thy precious and mighty hands. உடைய கரங்களிலே நாங்கள் எங்களை முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம். Keep us in it, O Lord. அதுக்குள்ளாக எங்களை வைத்துக் கொள்வீராக. Protect and lead. பாதுகாத்து வழி நடத்துவீராக. And go and grow in the spiritual ways. ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறும்படியாக உதவி செய்கிறார். Jesus name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Now we are going to pray for the blessing, protection and provision of God. இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் போஷிப்புக்காகவும் ஜெபம் செய்ய போகிறோம். Keep your hands on the head. நம்முடைய தலைவன் கரங்களை வைத்துக் கொள்வோம். The blessing hand of God is going to be kept on that. தேவனுடைய ஆசீர்வாதம் கரவாரத மேல் வைக்கப்பட போகிறது. Thank you, Jesus. Let's pray. ஜெபிப்போம். Father God, we thank you for the abundance of grace. உம்முடைய மகா பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Lord, bless the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. Protect them from all the evil of this world, this pandemic. இந்த தொற்று நோயிலிருந்து இந்த உலகத்தினுடைய எல்லா பொல்லாயிலிருந்து விடுவிப்பீராக. When they going out and coming in, அவர் வெளியே போகும்பொழுதும் உள்ளே வரும்பொழுதும் இயேசுவே, Lord, you protect them, Lord. நீதாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. From all the accidents, எல்லா accidents and from all the principalities, எல்லா விதமான துரைதனங்களுக்கும் கூட கர்த்தாவே நீர் விடுவித்து காப்பீராக. Let the healing power enter into the bodies, O Lord, in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை அங்கே சரீரத்துக்குள்ளாக ஊடுருவட்டும் என்றார். Heal them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்குவீராக. For thy name to be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாகும். And the faith to grow. அந்த விசுவாசம் வளர்ச்சியடையும்படியாகும். நீதாமே கிரியை செய்கிறார். Give all the provisions according to thy will, O Lord Jesus. Meet the needs. தேவைகளை சந்திக்கத்தாக எல்லா போஷிப்பை உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நீ தந்தருள்வீராக, பலப்படுத்துவீராக. In Jesus' name. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். We bind all the powers of darkness. எல்லா அந்தகாரத்தின் இருளையும் கட்டுகிறோம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Let them be bound in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஷாந்தா ராஜி ரபா. ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Bless each and everyone who is taking part in this. இதில் பங்கேற்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Today or in the days to come. இப்பொழுதும் வருகிற நாட்களிலே கூட ஆத்தார். Let thy blessing be upon them. உம்முடைய ஆசீர்வாதமானது அவர் மேல் தங்கட்டும் ஆண்டவரே. Lord, bless all those who are praying for us. எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதி. We pray for all the prayer requests. ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Meet the needs according to thy will. தேவைகளை உடைய சித்தத்தின் பிரகாரம் சந்திப்பீராக. Thank you, Jesus. ஓ ரபா ஷாந்தா ராஜி ரபா. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Bless those who are praying and helping the mission work all over the world. உலகம் முழுவதுமாய் ஜெபிக்கிறாரே ஆசீர்வதி. இந்த மிஷன் ஊழியத்துக்கு உதவி செய்தவர்களை நீர் ஆசீர்வதிக்கத்தாவே. This is the faith work according to thy will. உடைய சித்தத்தின் பிரகாரம் இது விசுவாச ஊழியம் கர்த்தாவே. One day you are the provider. நீ ஒருவரே தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறீர். And you will be provide through your dear children.
உங்களுடைய அருமையான பிள்ளைகளின் மூலமாக நீர்தாமே அங்கே உதவி செய்கிறவராக இருக்கு. ஸோ வி தேங்க்யூ லார்ட். அங்கே நன்றி செலுத்துகிறோம். லெட் thy name be glorified. இது நாம் மாத்திரமே உயர்த்தப்பட்டிருக்கிறாய். Let thy will be done. உங்களுடைய சுத்தமானது செய்யப்பட்டோம். In Jesus name we pray. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Be blessed. May the grace of our Lord Jesus and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாயிருந்து பாதுகாத்துக் கொள்ள கடவுது. ஆமென். Hallelujah. Now it is a time for announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாக இருக்கிறது. By the will of God, கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் these online programs are being conducted. இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் ஆனது நடத்தப்பட்டு வருகிறது. And we relay அங்கே ஒளிபரப்பாகி வருகிறது. And there is a blessing in that. அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. Because it is the will of God. ஏனென்றால் தேவனுடைய சித்தம். தொடர்ந்து இது நடைபெறும். And get the blessing. It will continue and you get the blessing. And if you have any prayer request, உங்களுக்கு ஜெபம் என்றால் call us, எங்களை கூப்பிடுங்க, write to us, எழுதுங்க. whatever the means you could, எந்த வழியில் எங்களை தொடர்பு கொள்ள முடியுமோ அந்த வகையாக தலை கொள்ளுங்க. by phone, by mobile, by WhatsApp, by email. இமெயில் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, தொலைபேசி மூலமாகவோ, அலைபேசி மூலமாகவோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். We are ready to pray for you. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். God is ready to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். And to answer your prayers. உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். Hallelujah. So let us pray for that. Let us all join together and pray for each one another. நாம் யாவரும் இணைந்து ஒருவருக்கு ஒருவராக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். You pray for us and we pray for you. நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். The blessing will be more. ஆசீர்வாதமானது அதிகமாய் காணப்படும். Hallelujah. And we thank you all our dear people. நம்முடைய அருமையான எல்லா ஜனங்களுக்கும், விசுவாசிகள், believers and the Christians all over the world, உலகமாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Be assured that we are praying for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்ற நிச்சயமுடையவர்களாக இருங்க. Every Wednesday there is a prayer in this place from 10:30 p.m. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே இரவு 10:30 மணி முதல் ஜெபம் இருக்குது. And we gather together and pray for you. அங்கே ஒன்றாக இணங்கி வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for the mission work. மிஷன் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். Pray for the dear people who are helping the mission work. இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக, உதவி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். And we thank all our representatives for their kind cooperative work. நமக்கு அங்கே ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற அனைவருக்காகவும் அவருடைய தயவான இணைப்பின் செயலுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். May God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. One more announcement. The biography book of our dear departed pastor is available. நம்மை விட்டு பிரிந்து சென்ற போதகருடைய சுயசரிதையானது அங்கே புத்தகமாக இருக்கிறது. You read it, you will be really blessed. நீங்கள் வாசிப்பீர்கள் உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். It will be a blessing for your ministry too. அது உங்களுடைய ஊழியத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். So buy and read it. வாங்கி படிங்கள். If you want, write to us or call us. We will tell you how to get it. உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு எழுதுங்க, இல்லை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதாக தெரியப்படுத்துவோம். ஸோ God bless you. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.